ரேவதி அசோக் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இப்ப நாம கேட்கவிருக்கும் நாவல் நீ இல்லாமல் நான் இல்லை. ஆசிரியர் ரேவதி அசோக். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க கொடுக்கிற கதைக்குரிய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க கதைக்குள்ள போகலாம். நீ இல்லாமல் நான் இல்லை. அத்தியாயம் 1. VRS திருமண மண்டபம். இருள் பிரியாத அந்த காலை நேரத்தில் கல்யாண மண்டபம் வண்ண வண்ண விளக்குகளின் வெளிச்சத்தில் மூழ்கி சொர்க்கத்தையே பூமியில் இறக்குமதி செய்த மாதிரி தகதகத்தது. தங்கள் வீணைகளை தொடங்கிய பறவைகள் மின் விளக்குகளின் உபயத்தில் ஜொலித்த மண்டபத்தை கண்டு இதுதான் சொர்க்கமோ என ஒரு நொடி அதிசயித்து ரசித்துவிட்டு சடசடத்து பறந்து சென்றது. காற்றோடு கலந்து வந்த குளிர் எலும்பை ஊடுருவ அதையும் பொருட்படுத்தாமல் மண்டபத்திற்கு வருகை தந்து கொண்டிருந்தார்கள் உறவினர்கள். மண்டபத்தின் உள்ளே பெண்கள் பட்டுப்புடவை சரசரக்க சிட்டாய் பறந்து வந்தவர்களை வரவேற்றுக் கொண்டும் ஐயர் கேட்கின்ற பொருட்களை எடுத்துக் கொடுத்தபடி பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கல்யாண மண்டபமும் உள்ளிருந்த பெண்களும் சந்தோஷ பரபரப்பில் இருக்க அதற்கு நேர்மாறாக இருந்தது மணமக்களின் மனநிலை. பியூட்டிஷியன் மணப்பெண்ணை அலங்கரித்துக் கொண்டிருக்க மணமகளின் தாய் பத்மாவதி பியூட்டிஷியனுக்கு உதவியாக நகைகளை எடுத்துக் கொடுப்பதும் தலை அலங்காரத்திற்கு பூ எடுத்துக் கொடுப்பதும் என பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தவரின் முகம் பூரிப்பில் தோய்ந்து கிடந்தது. ஆனால் மணமகள் மானசாவின் முகத்திலோ எண்ணம் கொள்ளும் வெடிக்க தாய் பத்மாவதியை முறைத்துக் கொண்டிருந்தாள் ஆங்காரத்தோடு. முகத்தை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க மேம், இல்லனா மேக்கப் அல்டிமேட்டா வராது. அலங்கார பெண்ணின் பணிவான கோரிக்கைக்கு கல்யாண பொண்ணா லட்சணமா இரேன். எப்ப பார்த்தாலும் இப்படி முகத்தை தூக்கி பரன் மேல வச்சுக்கிட்டு இருந்தேனா எப்படி? மகளை அதட்டி விட்டு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா மேக்கப் முடிய என்று விசாரித்தார் பெரியவர். இதோ 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும் மேம். புடவை கட்டிட்டா மேக்கப் ஓவர். தலை அலங்காரத்தை சரி பார்த்து விழிகளில் மேலும் மைத்தீற்றி முகத்தில் மேலும் ஒரு கோட்டிங் கொடுத்து முடித்திருந்தாள். மந்திர மோதி ஐயர் கொடுத்த புடவையை நீர்த்தியாக அணிவித்து மடிப்புகளை சரி செய்து ஆங்காங்கே பின் குத்தி பத்மாவதி கொடுத்த நகைகளை அணிவித்து சரி பார்க்க தாய்க்கு மகளின் அழகு மனதை கொள்ளை கொண்டது. ரொம்ப அழகா இருக்குமா? பத்மாவதியின் பாராட்டை மெலிதான புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டாள் பியூட்டிஷியன். நன்றிமா. சரிங்கம்மா, என் வேலை முடிஞ்சது. நான் வெளியே காத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது கூப்பிடுங்க. தன் உடைமைகளை சேகரித்துக் கொண்டு வெளியேற அதுவரை நாகரிகம் கருதி வாயை இறுக மூடிக்கொண்டிருந்த மானசா உக்கிரத்துடன் ஏறிட்டாள் தாயை. இப்போ நான் பேசலாமா? கோபத்துடன் கேட்ட மகளை அசராமல் நோக்கி, எது கேக்குறதா இருந்தாலும் குரலை உயர்த்தாம கேளு என்று நிதானமாக கூற மானசாவின் விழிகள் அனலை கக்கியது. உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சும் என் அனுமதி இல்லாம நீ ஒரு மாப்பிளைய பார்த்து நிச்சயம் செஞ்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேல என்றால் உச்சகட்ட கோபத்தில். பெரியவரின் இதழ்களில் வெற்றி புன்னகை நெளிய மானசாவின் நெஞ்சம் கொதித்தது. நான் ஒன்னும் உன் ஆசைக்கு எதிரா உன் வாயை அடைச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்யலையே. உன் மனசுல காதல் இருக்குன்னு சொன்னியே, அவன் யாருன்னு சொன்னியா? அவன் பேரு தெரியாது ஊரு தெரியாதுன்னு சொன்ன. சரின்னு அதையும் ஒத்துக்கிட்டேன். ஆனா அவனையே பார்த்ததில்லைன்னு சொன்னா எப்படி ஒரு பெத்தவளால ஏத்துக்க முடியும் என்று சூடாக கேட்டவரை முறைத்தாள். அதெல்லாம் ஏன் பிரச்சனை? என் மனசுல ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறமும் நீ வேற ஒருத்தனுக்கு கல்யாண ஏற்பாடு ஏன் செஞ்சேன்னு கேட்டா பதிலுக்கு என்னையே மடக்கலான்னு பாக்குறியா என்றால் கோபமாக. இத பாரு மனுஷா, நான் ஒன்னும் காதலுக்கு எதிரி இல்ல. உன் அப்பாவும் நானும் காதல் மனம் புரிஞ்சவங்கதான். உனக்கு தெரியாதா? என் கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த காலத்துல நேருக்கு நேர் பார்த்து காதலிக்கிற பொழுதே 1008 கோளாறுக. இந்த லட்சணத்துல நீ முகம் தெரியாத ஒருத்தனை காதலிச்சா எப்படி ஒத்துக்க முடியும்? சரி, நேரடியாவே கேக்குறேன். இன்கேஸ் நீ லவ் பண்ற பையனை ஒரு நாள் நேருக்கு நேர் சந்திக்கிற, அப்ப அவன் அழகில்லாதவனா உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவனா இல்லாம போயிட்டா என்ன செய்வ? உதறிட்டு தானே வருவ என்றார் அலட்சியமாக. தாயின் எகத்தாள பேச்சு மானசாவின் ஆத்திரத்தில் மேலும் பெட்ரோலை ஊற்றியது போல் இருந்தது. நீயா உன் இஷ்டத்துக்கு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு காரணத்தை முடிச்சு போட்டு பேசாத. எனக்கு அவனுடைய மனசுதான் முக்கியமே தவிர அவன் எப்படி இருந்தாலும் நிச்சயம் நான் ஏத்துக்குவேன். அத பத்தி கவலை உனக்கு தேவையில்லாதது என பெரியவரின் முகத்தில் ஏளன புன்னகை தாண்டவமாடியது. விழிகளில் உக்கிரத்தை ஏற்றி
ரொம்ப கனவு காணாதம்மா. உன்னால என்ன கல்யாணம் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். அதிகபட்சம் நீ பார்த்த மாப்பிள்ளை பையன் என் கழுத்துல தாலி கூட கட்டலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் சம்மதிக்கணுமே. அப்ப என்ன செய்வ என்ற மகளின் பேச்சில் பத்மாவதியின் நெஞ்சுக்கூடு காலியானது. ஆனால் தன் பயத்தை வெளிக்காட்டாமல், கல்யாணத்துக்கு எதிர்ப்பு காட்டுற உன்ன மாதிரி எத்தனை பெண்களை நான் என் வயசுல பாத்திருப்பேன். எல்லாம் இப்படிதான் பேசுவீங்க. ஆனா கழுத்துல தாலி ஏறிட்டான், அப்புறம் பெத்தவங்களாவது கூட பிறந்தவங்களாவது புருஷன் வீட கதின்னு கிடப்பீங்க. மஞ்ச கயிறு மேஜிக்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் தான் வேலைய சரியா செய்யும் என்றார் தன் பயத்தை மறைத்து பட அலட்சியமாக. மகளின் பேச்சை கேலி செய்ய சிறியவளனுள் கோபம் தீயாக கனன்றது. ஓ, பாத்துடலாமே, மஞ்ச கயிறு மேஜிக் செய்யுதா இல்ல உங்க பொண்ணு மேஜிக் செய்யறாளான்னு என்று சவால் விட பத்மாவதிக்கு முதல் முறையாக குளிர் பிறந்தது உள்ளுக்குள். இவளை அதட்டி பேசி அடக்கிடலாம் என்று பார்த்தால் எதிர் சவால் விடுகிறாளே. ஒருவேளை சொன்னபடி புகுந்த வீட்டில் ஏதேனும் பிரச்சனை பண்ணிவிட்டு வந்து நிற்பாளோ என்ற பயம் முளைத்த வேகத்திலேயே வேர்விட்டு மனதில் ஊன்றியது. மேலும் பேசி மகளின் ஈகோவை உசுப்பிவிட மனமின்றி, சரி சரி, வெட்டியா பேசிட்டு இருக்க, எனக்கு நேரம் இல்ல, கொள்ள வேலை கிடக்கு தலைக்கு மேல. உன் தோழிகளை அனுப்புறேன், அது வரைக்கும் இப்படி கடு கடுன்னு முகத்தை வச்சிருக்காம ரிலாக்ஸா இரு சொல்லிவிட்டு வெளியேறிய தாயின் முதுகை வெறித்தாள் மணமகள். மணமகன் அறை. ஷிராக், உன் கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல உடைய மாத்திக்கோ, முகூர்த்த நேரம் நெருங்குது பாரு. தோழன் அயுக்ஷின் பேச்சு காதில் ஏறாத மாதிரி கல்யாண மாப்பிள்ளை ஷிராக் விட்டத்தையே பார்த்தபடி அமர்ந்திருக்க அவனின் அருகில் அமர்ந்து நண்பனின் தோளை அழுத்தினான். உனக்குதான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையே, அப்படியே கல்யாண மேடை வரைக்கும் இந்த விஷயத்த கொண்டு வந்த. உன் அப்பா கோடீஸ்வரரா இருந்தாலும் தனியா ஒரு தொழில தொடங்கி சொந்த கால்ல நிக்கிற உன்னையே உன் அப்பா அவர் இஷ்டத்துக்கு வலிச்சிட்டாரே. ச்சே, நீ வேண்டான்னு அழுத்த திருத்தமா சொல்லிருக்கலாமே. இப்படி சொல்லியிருந்தா இப்படி கலங்கி உட்கார்ந்திருக்க வேண்டாமே. ஆயுஷ் அழுத்துக்கொள்ள ஒரு பெருமூச்சுடன் பார்வையை கீழிறக்கினான் கல்யாண மாப்பிள்ளை. எதிர்த்து பேச ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா என்னதான் அவரோட நிழல்லனா இல்லைனாலும் நான் ஜனிக்க காரணமானவர், எனக்கு உயிர் கொடுத்து படிக்க வச்சு இன்னைக்கு நான் சொந்த கால நிக்க காரணமானவர். அந்த நன்றி கடன் தான் என்னால் அவர் எதிர்த்து பேச முடியல. ஆதி முதல் அந்த வரையும் பார்த்து பார்த்து செய்யற அப்பாக்களை தூக்கி எரிஞ்சு பேசுற மகன்களின் வரிசையில சேர் நான் என்னைக்குமே தயாரில்ல ஆயுஷ் என்றான் சலனம் இல்லாமல். சரி, எனக்கு உன் மனசு புரியுது, ஆனா அவரோட மனசு நோகாம சொல்லி இருக்கலாமே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு என்று முடிப்பதற்கு முன் இடையிட்டான். நான் சொன்னேன்டா என் மனசுல வேறொருத்தி இருக்கான்னு, ஆனா என்னவோ தெரியல என் மனசு அவர் புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன பிடிவாதமோ என் வாழ்க்கையில அவரோட வெற்றி கொடிய நாட்டணும்னு முடிவு செய்துட்டாரு. ஷிராக் அழுத்து கொள்ள ஆயுஷின் முகத்தில் மிதமிஞ்சிய எரிச்சல் தோன்றியது. உண்மையில அவருக்கு உன் மேல அக்கறையும் பாசமும் இருந்தா உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஏற்பாடு செய்திருக்க மாட்டாரு என்று கடுக்கடுத்தான். என் ஆசைக்கு எதிரா இந்த திருமணத்தை அவர் முடிவு செய்தது தவறுதான், ஆனா என் மேல பாசமோ அக்கறையோ இல்லைன்னு சொல்லாத பிளீஸ் என்று அப்போதும் தந்தைக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கினான் தவ புதல்வன். என்னமோ போ, உன்னை பார்த்தா எனக்கு கலிக்கால புத்தர் மாதிரிதான் தெரியுது. விடு, உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. வந்து ட்ரெஸ் மாத்து, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வேட்டியை நண்பனின் கையில் திணிக்க ஒரு பெருமூச்சுடன் அதை அணிய ஆரம்பித்தான் மணமகன். கதவு தட்டும் ஓசை கேட்டது. ஆயுஷ் வெளியே நின்றிருந்த நண்பனின் தாய் கவிதாவை கண்டதும் உள்ள வாங்க ஆண்டி என்று அழைத்தான். ஷிராக் ரெடி ஆயிட்டானா ஆயுஷ் என்று கேட்டவரின் விழிகள் அறையின் உள்ளே பாய்ந்தது. நிலை கண்ணாடியின் முன் நின்று கேசத்தை வாரிக்கொண்டிருந்த மகனை கண்டதும் சீக்கிரம் ரெடியாகு ஷிராக், ஐயர் கூப்பிடுறார் என்றார் குரலில் சுருத்தி இல்லாமல். கண்ணாடி வழியாக திருமணம் நடக்க போகிற சந்தோஷமே இல்லாமல் இருந்த மகனை கண்ட கவிதாவுக்கு மனம் விரும்பியது. கணவரின் பிடிவாதத்தில் வேதனையான முகத்துடன் திரும்ப எத்தனித்தவரை அழைத்து, அங்கிள் இவ்வளவு பிடிவாதமா இவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்து வைக்கிறாரு, நீங்களாவது சொல்லி அவருக்கு புரிய வைக்க கூடாது ஆண்டி என்றான் ஆதங்கத்துடன். மகனின் நண்பனின் ஆதங்கம் கவிதாவுக்கு கண்ணீரை துளிர்க்க வைத்தது. அதை ஆயுஷ்க்கு தெரியாமல் மறைத்து, இதுல நான் என்ன சொல்ல இருக்கு, இவனாவது எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல, நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கணும். சம்பந்தப்பட்டவனே வாய மூடிருந்தா நான் என்னன்னு பேச முடியும். சொந்த கால்ல நின்னு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவனோட பேச்சே அம்பலத்துல ஏறாத பொழுது என் பேச்சு எப்படிப்பா அம்பலத்துல ஏறும்? இதுதான் அவன் விதினா அதன்படியே நடக்கட்டும். என்ன ஒண்ணு, இப்ப கூட முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்கு, அதுக்குள்ள இவன்
தடலடியா ஏதாவது செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தினா எனக்கு சந்தோஷம்தான் என்றவனின் பார்வை ஒரு இயந்திரம் போல் ரெடியாகி கொண்டிருந்த மகனின் மீது படிந்து மீண்டது. நீயே உன் நண்பனுக்கு எடுத்து சொல்ல ஆயுஷ் என்று கூறிவிட்டு ஒரு பெருமூச்சோடு வெளியேறினார். ஓ அம்மா சொல்றது கேட்டியடா என்றான் கோபத்தோடு நண்பனிடம். அத்தியாயம் 2. கையில் இருந்த சீப்பை டேபிளின் மீது வைத்துவிட்டு அங்கிருந்த வாட்சை எடுத்து கட்டியபடி மீண்டும் கட்டிலில் அமர்ந்தவன். உனக்கு தான் என் நிலைமை புரியல. கத்தியை காட்டி மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருந்தா அம்மா சொன்னபடி சாகச வேலை செஞ்சு நிறுத்திடலாம். ஆனா பாசத்தை காட்டில எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரு. இதுல என்னன்னு சாகச வேலை செய்தோ அதிரடியாவோ கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நினைக்கிற? இப்போ நான் மணமேடையில அமர்ந்த பிறகு எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுறது என் அப்பா மட்டும் இல்லடா, ஒரு பாவமும் அறியாத கல்யாண பொண்ணுதான். அவ என்னடா பாவம் செஞ்சா? அவளோட கனவுகளை சிதைச்சு அவளை மூளையில கண்ணீரோட உட்கார வைக்க மனசுல எவ்வளவு கனவு கோட்டைகளை கட்டியிருப்பா தன்னை கட்டிக்க போற பையனை நினைச்சு. ஆனா ஷிராக் என்ற ஆயுஷை கையமர்த்தினான். விடு, ஆனா அவனான்னு கத்துக்க வேண்டிய நேரம் இது இல்ல. இது டெட் எண்ட். வேற எங்கேயும் தப்பிச்சு போக வழி இல்ல. எனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, என் மனசை மாத்திக்கிட்டு என்னை நம்பி வர பொண்ணோட வாழணும். அப்கோர்ஸ் அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். 2வது, என் மனச வர்ற பொண்ணு புரிஞ்சு நடந்துகிட்டா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் வழிய பாத்துட்டு போகணும். பாப்போம், எது கடவுளோட சித்தமோ அதுதான் என் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிறேன். மணமகன் தீர்மானமாக பேசி முடிக்க ஆயுஷ் அவனை வினோதமாக நோக்கினான். நண்பனின் பார்வையை புரிந்து, உன் பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது. ஒரு தொழிலதிபர் மாதிரி பேசாம 10ஆம் பசலி மாதிரி பேசுறேன்னு தானே நினைக்கிற? ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு பிள்ளைங்கிறது சத்தியமான வார்த்தை. அது மாதிரிதான் நாம. என்னதான் படிச்சு கோடி கோடியா சம்பாரிச்சாலும் நம்ம வாழ்க்கையை நாமளே டிசைன் செய்திக்க முடியாது. நமக்குன்னு ஆண்டவன் யார நம்மோட சேர்த்து வச்சு போட்டிருக்கானோ அவதான் நம்ம வாழ்க்கை துணையா வருவா. இத உன்னால இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ற பேச்சின் இடையில் மீண்டும் கதவு அதிர்ந்தது. சரி, இப்ப எதை பத்தியும் பேசி பிரயோஜனம் இல்ல. ஐயர் கூப்பிடுறார் போல. நீ ரெடி ஆயிட்டல்ல? கேட்டபடி கதவை திறக்க ஷிராக்கின் தங்கை ரசிகாவை கண்டதும் ஆயுஷின் விழிகள் அவளை சுவாரஸ்யத்தோடு வருடியது. பாசி கலர் சாமுத்திரிகா பட்டில் அதற்கேற்ற நகைகளும் கவனமாக செய்து கொண்ட ஒப்பனையிலும் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை போல் இருந்தவளை ரசிக்க ரசிகாவின் விழிகளும் ஆயுஷை ஆர்வத்துடன் அளவிட்டது. நண்பனின் திருமணம் என்பதால் நான் அயன் டார்க் ப்ளூ சில்க் ஷர்ட் வித் வெண்ணிற வேட்டியில் ஒரு கம்பீரத்துடன் காட்சியளித்தவனை கண் வழியாக உறிஞ்சி நெஞ்சத்தில் பதியம் போட்டுக்கொண்டாள். போலாமா என்ற ஷிராக்கின் குரலில் இருவரும் கலைந்தார்கள். ரசிகா வெக்கத்துடன் விழிகளை தலைத்து, அண்ணாவ அழைச்சிட்டு வந்துருங்க சொல்லிவிட்டு மான் போல் துள்ளியோட ஆயுஷின் இதழ்களில் மந்தஹாச புன்னகை மலர்ந்தது. நண்பனை அழைத்து வந்து மணமேடையில் அமர வைக்க ஷிராக்கின் விழிகள் மேடையின் அருகில் கர்வம் வழிய நின்றிருந்த தந்தை தி கிரேட் பிசினஸ்மேன் அனுபம் மேத்தாவை நோக்கி நிமிர்ந்தது குற்றச்சாட்டுடன். நீங்க விளையாட ஏன் வாழ்க்கைதான் கிடைச்சதா என்றான் பார்வையாலேயே. பார்வையில் இருந்த குற்றச்சாட்டுக்கு நான் எது செஞ்சாலும் அது உன் நன்மைக்குதான் என்றார் அவரும் அதே பாணியில். இயலாமையில் விளைந்த கோபத்தில் தாடை இறுக ஆரம்பிக்க, நான் சொல்றபடி செய்ங்கோ என்ற புரோகிதரின் குரலில் பார்வையை கீழிறக்கி அவரின் சொல்படி வேண்டா வெறுப்பாக செய்ய ஆரம்பித்தான். அடுத்த சில நொடிகளில் முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்று கட்டளையிட்டார். கவிதா, போய் பொண்ணு அழைச்சிட்டு வா என்றார் மேத்தா. வடநாட்டை சேர்ந்த சற்று வசதியான குடும்பத்திலிருந்து வந்த அனுபம் மேத்தா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு தந்தை ராகேஷ் மேத்தாவின் உதவியுடன் டெக்ஸ்டைல்ஸ் தொழிலை தொடங்க ஆரம்பத்தில் அவருக்கு கண்ணாமூச்சி காட்டியது அந்த தொழில். ஆனால் சோர்ந்து போகாமல் அதிலேயே தன்னை கடுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள நாளடைவில் திறமையான நிர்வாகத்திலும் தோதாக அமைந்த செக்ரட்டரி கவிதாவின் உதவியாலும் தொழில் உச்சத்திற்கு செல்ல பணம் லட்ச லட்சமாக கொட்டியது. அதை வைத்து மாடர்ன் பர்னிச்சர் தொழிலை ஆரம்பிக்க, அதுவும் கற்பூரம் மாதிரி பற்றி கொள்ள அதிலும் பணம் கோடி கோடியாக கொட்டியது. மெதுவாக வெவ்வேறு தொழில்களில் தடம் பதித்து கோடீஸ்வரர்கள் வரிசையில் இடம் பிடித்தார். அவரின் எல்லா தொழில்களிலும் கவிதா துணையாக இருந்ததினால் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் அவரையே தன் வாழ்க்கை துணையாக கைப்பிடித்தார். அன்றிலிருந்து இன்று வரை மனைவியின் பேச்சை தட்டியதே இல்லை. ஆனால் என்னவோ மகனின் கல்யாண விஷயத்தில் மட்டும் மிகவும் பிடிவாதமாக யார் பேச்சையும் கேட்காமல்
தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற ரீதியில் நினைத்த காரியத்தை முடித்து இதோ மணமேடை வரை வந்தாச்சு. கவிதாவிற்கும் கூட கணவரின் போக்கை கண்டு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயம்தான் அவரை ஆட்கொண்டிருந்தது. மகனின் வாழ்க்கையை எண்ணி கணவரின் தேர்வு என்றுமே சோடை போகாது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பெண்ணும் தங்களுக்கு சமமான அந்தஸ்தில் அழகின் சிகரமாகத்தான் இருக்கிறாள். ஆனால் பையனின் மனம் அவள் அழகில் லயிக்கவில்லையே என்ற கவலைதான் கவிதாவை உலுக்கிக் கொண்டிருந்தது. வடநாட்டு பாணியில் செய்ய வேண்டிய திருமணத்தை கூட பெண் வீட்டார் முறைப்படி தென்னிந்திய முறைப்படி நிச்சயம் முகூர்த்தம் என்றே முடித்துக் கொள்ள கவிதாவிற்கும் திண்டாட்டமாக இருந்தது. கல்யாணத்தை நிறுத்த வழி தெரியாமல் கணவனிடம் கேட்டால் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும், ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் அழுத்தமாக சொல்வேன், என் மகனின் வாழ்க்கை என்னால் நிச்சயம் கெடாது, நீ என்னை நம்பலாம் என்று முடித்துக் கொண்டார். மணமகள் அறை. நான் அப்பவே சொன்னேன், பார்க்காமலேயே காதல், பேசாத காதல், பெயர் தெரியாத காதல், கடித காதல், போன் காதல், இதெல்லாம் சினிமா திரைக்கதைக்கு தான் ஒத்து வரும். பாக்குற நமக்கும் ஒவ்வொரு காட்சியிலையும் ஐயோ இவங்க எப்ப ஒண்ணு சேருவாங்கன்னு மனசு துடிக்கும். ஆனா நிஜத்துல இது சாத்தியமே இல்லைன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். இதோ இந்த உருப்படாதவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறியே, இப்ப என்னாச்சு பாத்தியா என்று புரிந்தால் மானசாவின் நெருங்கிய தோழி சக்தி. இருவரும் சிறு வயதிலிருந்தே தோழிகள் என்பதால் மானசாவின் வேதனை அவளை கட்டுக்கடங்காத கோபத்திற்கு உரியவளாக ஆக்கி இருந்தது. ஹேய், என்னடி, நான் என்ன செஞ்சேன்? அவ லவ் பண்றேன்னு சொன்னா நான் ஜஸ்ட் அவளுக்கு ஹெல்ப் தான் செஞ்சேன். நீ முகம் தெரியாத ஒருத்தரை லவ் செஞ்சுதான் ஆகணும்னு அவளை வம்படியா தள்ளிவிட்ட மாதிரி பேசுற. லவ்ங்கிறது அவளோட ரைட்ஸ், அத வேண்டான்னு சொல்ல எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்று பதிலுக்கு எகிரினால் உருப்படாதவ என்றழைக்கப்பட்ட மோனி அலைஸ் மோனிஷா. அதான் நானும் கேக்குறேன், உன்னை யார் ஹெல்ப் பண்ண சொன்னதுன்னு என்று மீண்டும் சக்தி அவள் மீது எகிரினாள். போதும் நிறுத்துங்கடி என்று பதிலுக்கு மோனிஷா கத்தினாள். மற்ற தோழிகளுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் விழித்துக் கொண்டிருக்க will you please stop your arguments என்று காதை பொத்திக் கொண்டு மணமகள் அதட்டவும் ஸ்விட்ச் போட்டார் போல் இருவரும் பேச்சை நிறுத்தினார்கள். அந்த இடமே மழை பெய்து நின்ற மாதிரி அமைதியாக இருந்தது. நானே ஏகப்பட்ட எரிச்சலையும் கோபத்திலையும் இருக்கேன், இதுல நீங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. முடிஞ்சா ஏதாவது நல்ல யோசனை சொல்லுங்க, இல்ல சும்மா இருங்க. மணமகளின் கோபத்திற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தார்கள். ஐயோ, வாழ்க்கை அவ்வளவுதானா என்று தலை பிடித்துக் கொண்டு அமர்ந்த மானசாவின் தோளில் கை வைத்து ஆதரவாக அழுத்தினாள் சக்தி. சொன்னா புரிஞ்சுக்குமானு, அங்குளும் ஆன்டியும் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் இருக்கும். நீ லவ் பண்ண புண்ணியவா எங்க இருக்கான்னு உனக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது நீ இவ்வளவு மூர்க்கமா இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறது எந்த விதத்திலையும் சரியில்லை. ஆண்டவன் இந்த ஷிராக்க மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டான் போல. பிடிக்குதோ இல்லையோ, பெரியவங்க உன் நல்லதுக்கு செய்யறத அப்படியே ஏத்துக்கோ. உன் அம்மா சொல்ற மாதிரி மஞ்ச கயிறு மேஜிக் கூட நடக்கலாம், யாரு கண்டது என்று சக்தி வியாக்கியானம் பேச மானசாவின் முகம் அஷ்டகோணலாகியது. மணமகள் அமைதியாக இருக்கவும் மற்றொரு தோழி, என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற என்றால் கழகமாக. என்ன சொல்ற? சக்கர வியூகத்துல மாட்டின மாதிரி என்னால எந்த பக்கமும் அசைய முடியல என்றால் செழிப்பாக. நாங்க உள்ள வரட்டுமா என்ற குரல் கேட்டு மணமகள் அமைதியாக. மற்றவர்களின் விழிகள் வாசலை நோக்கி திரும்பியது. கவிதாவும் ரசிகாவும் உள்ளே வந்தார்கள். மணமகளின் கழுத்தில் மகள் ரசிகா நாத்தனார் முறையில் மாலையிட்டு அவளின் தோழிகள் புடைசூழ அழைத்து வர மண்டபத்தில் நிரம்பியிருந்த அத்தனை பேரின் விழிகளும் பெண்ணின் அழகின் மீதேதான் நிலைத்திருந்தது. ஆனால் மணமகனோ தனக்கும் இந்த திருமணத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்கிற மாதிரி ஐயர் சொல்வதை கவனமாக செய்கிறேன் பேர்வழி என்று வேண்டுமென்றே நிமிர்ந்தே பார்க்காமல் கவனத்தை வேறு திசையில் திருப்பிக் கொண்டிருக்க கவிதா மகனின் அருகில் மணப்பெண்ணை அமர்த்தினார். அப்பொழுதும் திரும்பாமல் யாக குண்டத்தையே பார்த்து கொண்டிருந்தவனின் கையில் ஐயர் மந்திரம் ஓதி காப்பை கட்ட சொன்னார். நிமிராமல் பெண்ணின் கையை பார்த்தே ஓர் இயந்திரம் போல் கட்டிவிட்டு வேறு என்ன என்று மீண்டும் ஐயரிடம் திரும்ப தாய்க்கு மகனின் நிலைமை கவலைக்குரியதாய் இருந்தது. தாயின் மீது உச்சக்கட்ட கோபத்தில் இருந்த மானசா மணமகனின் பக்கத்தில் அமர்ந்தும் அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் முகம் இருக ஐயர் சொன்னதை செய்து கொண்டிருந்தாள். கெட்டி மேளம். ஐயரின் குரலுக்கு தீப்பற்றி கொண்ட மாதிரி சூழ்நிலை பரபரப்பாக காது கிளிய கெட்டி மேளம் முழங்கியது. ஷிராக் பொன் தாலியை அவள் முகத்தை பார்க்காமலேயே கழுத்தில் அணிவிக்கவும்
சொந்த பந்தங்கள் அச்சதை தூவி வாழ்த்தினார்கள். ராம்நாத்தும் அனுபம் மேத்தாவும் நண்பர்கள் என்ற பரிமாணத்திலிருந்து சம்பந்தி என்ற பந்தத்திற்குள் மாறி கை குலுக்கி வாழ்த்து சொல்லிக் கொள்ள ஆயுஷின் பார்வை ரசிகாவை ரகசியமாக தீண்டியது. அடுத்தது நம்ம திருமணம் தானே என்ற ரீதியில் எப்போது இந்த இடத்திலிருந்து செல்வோம் என்று உள்ளம் தீயாக தகிக்க தவித்துக் கொண்டிருந்த மணமகன் கையில் குங்குமத்தை கொடுத்து மணப்பெண்ணிற்கு வைக்க சொல்லி ஐயர் கட்டளையிட ஷிராக்கின் பற்கள் கோபத்தில் நரநரத்தது. அவரின் விழிகள் தாயிடம் சரணடைய, "ப்ளீஸ் ஷிராக்" என்று விழிகளாலேயே கெஞ்சினார். தன் கோபத்தை அடக்கி கடமையே என குங்குமத்தை வைத்ததும் மற்ற சடங்குகளை கடகடவென செய்து முடித்துவிட்டு ஆயுஷுடன் மணமகன் ரூமில் தஞ்சமடைந்து விட்டான். "லுக் ஷிராக், இப்போ நீ கோபப்பட்டு பிரயோஜனமே இல்ல. உன் டாடி அவர் நினைச்சத சாதிச்சிட்டார். சரி விடு, நான் கூட ஏதோ ஒரு பொண்ண உன் தலையில கட்ட போறாருன்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. சிஸ்டர் உண்மையிலேயே அழகு. உனக்கு பொருத்தமா இருக்காங்க. உன் கோபத்தை எல்லாம் தூக்கி உடப்புல போட்டுட்டு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு" என்று அறிவுறுத்தினான். "ப்ளீஸ் லீவ் மீ அலோன்" என்று வறண்ட குரலில் கூறிவிட்டு ஆயாசத்தில் விழிகளை மூடிக்கொண்டான். "இதுவோ வாழ்க்கை, நீயே யோசிச்சு நல்ல முடிவாயிடு" என்றவன் கதவை மூடிவிட்டு வெளியே சென்றான். நண்பன் சென்றதும் விழிகளை மலர்த்தியவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று குழப்பம் ஆட்டி படைத்து யோசிக்க யோசிக்க இந்த கல்யாண வாழ்க்கையில் இருந்து எப்படி தப்பிப்பது என ஒரு வழியும் புலப்படாமல் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்ட தலையே வெடித்துவிடும் போலிருந்தது. அத்தியாயம் 3. "என்ன ஷிராக், ரூம்ல வந்து அடப்பட்டுட்டா எல்லாம் சரியா போயிடுமா?" என்ற தாயின் குரலுக்கு அவர் பக்கம் பார்வையை திருப்பினான். "எப்போ வந்தீங்க?" என்ற ரீதியில் நோக்கியவனிடம், "உன் கையால தாலி வாங்கிக்கிட்டாலே மானசா, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? இல்ல எப்படி அவளை எதிர்கொள்ள போற?" என்று கேள்விகளை அடுக்கினார். "மா பிளீஸ்" என்றான் சலிப்புடன். "நீங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறதுல என் நிலைமை மாறிட போறதில்ல. நானே பயங்கர குழப்பத்துல இருக்கேன்" என்று அழுத்து கொண்டவன், "நான் காதலிக்கிறவ எங்க இருக்காளோ அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியல. இதுல இப்படிப்பட்ட கல்யாணம் வேற. எப்படித்தான் இந்த பிரச்சனைய சமாளிச்சு என்ன நேசிக்கிறவளை கைப்பிடிக்க போறனோ" என்று தன் ஆதங்கத்தை தனக்குள் பேசிக்கொண்டான். "என்ன சொன்ன இப்போ?" என்றார் கவிதா குழப்பத்துடன். தாயின் கேள்விக்கு புரியாமல் நோக்கி, "எப்போ என்ன சொன்ன?" கேள்வியை மீண்டும் அவர் பக்கமே திருப்பினான். "அதான் யாரையோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, யார கண்டுபிடிக்கணும்?" என்றார் மீண்டும் அழுத்தமாக. "நான் நேசிக்கிறவள சொன்ன" என்றான் விட்டேத்தியாக. "என்ன ஷிராக் சொல்ற? நீ காதலிக்கிற பொண்ண இனிதான் கண்டுபிடிக்கணுமா? அப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியாதா? நீ அவ பேரு என்ன செய்யறா, எந்த ஊரை சேர்ந்தவனு ஏதாவது தெரியுமா?" மீண்டும் கேள்வி சரங்களை தொடுக்க ஷிராக் கோபத்துடன் தாயின் பக்கம் திரும்பி அமர்ந்தான். "மா, நான் நேசிக்கிறவளை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான். ஆனா எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். அப்ப இப்ப நடந்த இந்த பொம்மை கல்யாணத்துல இருந்து லீகலா விடுதலை வாங்கி நான் மனசார நேசிக்கிறவளை கல்யாணம் செஞ்சுப்பேன். அப்ப என்ன செய்வாராம் உங்க வீட்டுக்காரர்?" என்று நக்கலுடன் கேட்க கவிதாவிற்கு தலையே சுற்றியது. "என்ன ஷிராக், MBA படிச்சு தனியா போராடி தொழில் தொடங்கி லட்ச லட்சமா சம்பாதிக்கிற நீயா அப்படி நடந்துக்கிற? பார்த்து பார்த்து செய்யற கல்யாணத்துல 1000 நெருக்கடி குழப்படிகள் நடக்குது. கல்யாண பொண்ணு யாரையோ காதலிக்கிறதும், வீட்டாரின் கட்டாயத்துக்காக மனசுக்கு பிடிக்காதவன கல்யாணம் செஞ்சுக்கிறதும், அப்புறம் கட்டினவன அம்போன்னு விட்டுட்டு போறதும், ஏகப்பட்ட அட்டகாசம் நடக்குது. இதுல நீ என்னடானா காதலிக்கிற பொண்ணு இனிமேதான் தேடணும்னு சொல்ற? அட போப்பா, உன்னை புத்திசாலி நினைச்சேன்" என்று நொந்து கொள்ள அவரின் தோளை ஆறுதலாக அழுத்தினான். "மா, உங்க பாஷையில சொல்லணும்னா நான் நேசிக்கிறவ மாற்று குறையாத தங்கம். அவளை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. என்கிட்ட அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரீங்களா?" கவிதாவிற்கு மகனின் பேச்சின் அர்த்தம் புரியவில்லை. "என்ன ப்ராமிஸ் செய்யணும்? உன் வாழ்க்கையில நான் செய்யக்கூடியதுன்னு இனி என்ன இருக்கு ஷிராக்?" என்று குழம்பினார். "இருக்குமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. என் மனநிலைய என்னோட சந்தோஷமா வாழணும்னு வந்திருக்கிற பொண்ணுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் நான் காதலிக்கிறவள உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் என்னால எல்லாரையும் எதிர்த்துட்டு கல்யாணம் செஞ்சுக்க முடியும். ஆனா எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. என்னை நம்பி வர்றவளுக்கு என் குடும்பத்தின் முழு அன்பும் மரியாதையும் கிடைக்கணும். அதுக்குதான் இப்போ நான் உங்ககிட்ட இந்த ப்ராமிஸ கேக்குறேன்" என்று நீளமாக விளக்கி முடிக்க கவிதாவிற்கு தன் மகனின் மென்மையான குணம் புரிய ஆயாசமாக இருந்தது. எப்படியாவது மகனின் வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல் தீர
வழி செய்யப்பா, உனக்கு பாலாபிஷேகம் செய்யறேன் என்று வேண்டிக் கொண்டிருந்தவரை உலுக்கினான். சொல்லுமா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாடா, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நடக்க போற சடங்குகளுக்கு கொஞ்சம் ஒத்துழை ஷிராக், இல்லைனா அப்பா கோவப்படுவாரு என்றார் சிறு கவலையுடன். நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டாம். என்ன சடங்கு சம்பிரதாயம் இருக்கும் அதெல்லாம் செய்துக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்று விட அதற்கு மேல் கவிதாவால் வற்புறுத்த முடியவில்லை. பெண் வீட்டார் மணமக்களை அழைத்து செல்ல ரெடியாக. ஷிராக்கின் பார்வை தந்தையை கோபமாக வெறித்தது. மகனின் பார்வையை அமர்த்தலாக தாங்கி, சமந்தி, பிள்ளைங்களை பத்திரமா அழைச்சிட்டு போங்க. கவிதா, நீ அவங்க கூட போயிட்டு வா என்று வாசல் வரை வந்து அலங்கரிக்கப்பட்ட காரின் கதவை திறந்தார். காரில் ஏறி அமர்ந்த ஷிராக் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொள்ள அனுபம் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டார். நிச்சயம் என்னை புரிந்து கொள்வாய் என. தாய் ஏறி அமர்ந்ததும் கார் புறப்பட ஷிராக்கின் பார்வை கடமைக்காக கூட தாலி வாங்கியவளின் மீது திரும்பாமல் உள்ளுக்குள் தீயாக கனன்ற கோபத்துடன் சாலையை வெறுத்துக் கொண்டு வந்தது. மானசாவும் அதற்கு சளைத்தவள் இல்லை என்பது போல் முறுக்கிக் கொண்டு அமர்ந்திருக்க இரு சமந்திகளின் விழிகளும் கவலையுடன் மோதிக்கொண்டது. மணமகளின் வீட்டை அடைந்து கார் நின்றது. மண்டபத்திலிருந்து ஏற்கனவே வீட்டிற்கு வந்திருந்த பெண்மணிகள் மணமக்களை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார்கள். காரில் இருந்து இறங்கிய பத்மாவதி கரைத்து வைத்திருந்த ஆரத்தியை மணமக்களுக்கு சுற்றி அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். தாலி கட்டியவன் ஒருவன் அங்கிருக்கிறான் என்ற உணர்வே இல்லாமல் மானசா விடுவிடுவென்று மாடியில் உள்ள தன் அறைக்கு புயலாக சென்றாள். மணமகளுக்காக காத்திருந்த அவளின் தோழிகள் அவளின் செயலில் விக்கித்து அவளை பின்தொடர்ந்து செல்ல, மணமகனோ அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் தன் போனில் முகம் புதைத்துக் கொண்டான். மகளின் செய்கையால் சம்மந்தி முன்னால் ராம்நாத்தும் பத்மாவதியும் கூனி குறுகி நிற்க, கவிதாவின் பார்வையோ கவலையோடு மகனிடம் சரணடைந்தது. பட்டும் படாமல் நடந்து கொள்வதைக் கண்டு மாப்பிள்ளையை கவனி என்ற கணவனின் விழிஜாடையை புரிந்து கொண்டு பத்மாவதி விடுவிடுவென்று உள்ளே சென்று சில நொடிகளில் காஃபி மற்றும் பலகாரத்தட்டுடன் வெளிப்பட்டு மாப்பிள்ளை வீட்டாரை உபசரித்தார். ராம்நாத்தோ, இதோ வந்துடுறேன் சம்மந்தி என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மகளின் அறையை நோக்கி செல்ல, என்ன அனாத்தனம் நடக்கப் போகின்றதோ என்று பத்மாவதியை கவலை பீடித்தது. மானசாவின் அறை. ஹேய், அறிவிருக்கா? உள்ள வந்ததும் வராததுமா இங்க மாப்பிள்ளைய அம்மோன்னு விட்டுட்டு ஒரு ரூமுக்கு வந்துட்டேன், பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ற சக்தியின் கோப பேச்சை கொஞ்சமும் சட்டையே செய்யவில்லை. அணிந்திருந்த நகைகளை கலட்ட எத்தனிக்க அதிர்ந்து சட்டென அவளின் கையை பிடித்து தடுத்தாள். என்னடி பண்ற? ஏண்டி இவ்வளவு அழிச்சாட்டியம் செய்யற? பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பாலும் பழமும் கொடுக்க கீழே பெரியவங்க காத்திருப்பாங்க. நீ என்னடானா இங்க வந்து அலங்காரத்தை கலைக்கிற? நீ என்ன அடுத்தவங்க கல்யாணத்துக்கா போயிட்டு வந்த? கல்யாணம் செஞ்சுட்டு வந்திருக்கடி. சக்தி அங்கலாய்க்க மானசாவுக்கோ தோழியின் பேச்சு இறைச்சலாக தோன்ற தன் காதுகளை புத்திக் கொண்டாள். தோழியின் செய்கை ஆத்திரமடைய செய்ய அவளின் கைகளை காதிலிருந்து எடுத்து விட்டாள். இதெல்லாம் சரியில்ல என்று எச்சரித்தாள். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எப்ப பாரு கிளவி மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. சொல்ல போனா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முந்தி உனக்குதான் செஞ்சிருக்கணும் என்று மணமகள் கேலி செய்ய சக்தி பற்கள் அரைப்பட்டன. மோனி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? ரூமில் நுழைத்ததிலிருந்து மானசாவின் செய்கையினால் அதிர்ந்து நின்று கொண்டிருந்தவள், சொல்லடி, என்ன செய்யணும் என்றால் உள்ளடங்கிய குரலில் பயத்துடன் சக்தி பக்கம் பார்வையை செலுத்தி. அவளின் பயத்தை கண்டு சிரித்து, அவ கிடக்குறா மோனி, நான் எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிக்கணும். மணமகளை இடைமறைத்து, எவர என்றாள் சக்தி கடுப்பாக. இல்லவர. சக்திக்கு நக்கலாக பதில் அளித்துவிட்டு எழுந்து சென்று தன் அலமாரியை திறந்தாள். அதிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்து திறந்து அதிலிருந்து ஒரு கடிதத்தை எடுக்க மானசாவின் முகம் கனிந்தது. அதை பிரித்து படுத்துவிட்டு ஒரு மெல்லிய மலரை வருடுவது போல வருடி கொடுத்து, இந்த லெட்டர்ல இருக்கிற சீல் எந்த ஒரு போஸ்ட் ஆபீஸ்ன்னு கேட்டு சொல்றியா? பிகாஸ் இந்த லெட்டர் எந்த ஊர்ல இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிடும் என்ற மணமகளை முறைத்தாள். அவர் பேர கொஞ்சம் சொல்ல என்றாள் சக்தி கேலியாக. தோழியின் கேள்விக்கு முறைத்துவிட்டு, நான் காதலிக்கிறவருக்கு பேர் வைக்கலன்னு உனக்கு யாரு சொன்னது? அவர் பேரு ரெமோ என்றால் சிறு இருமார்ப்புடன். என்ன, ரெஜினா மோத்வானியோட சுருக்கமோ? சக்தியின் கேலிக்கும் ஏற்கனவே தோழி சொன்ன ரெமோ என்ற பெயருக்கும் இறுக்கமாக இருந்த தோழிகளின் முகம் சிரிப்பில் தத்தளிக்க, சக்தி மேலும் அவளை வாரவும் சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரித்தார்கள்.
தோழிகளின் சிரிப்பு மானசாவின் ஈகோவை சீண்டிவிட ஷடப் என்றால் ஆத்திரத்தில். அவளின் அதட்டலில் தோழிகள் கப்பென்று சிரிப்பை அடக்கினார்கள். நீங்க சிரிக்கிற அளவுக்கு இதுல ஒண்ணு இல்ல. ரெமோங்கிறது அவர் பெயரோட முதல் அண்ட் கடைசி எழுத்தா கூட இருக்கலாம். அதுக்காக உடனே கேலி செய்றீங்களா என்றால் ஓர் அமர்த்தலுடன். தலையில் அடித்துக் கொண்டால் சிறு வயது தோழி. உண்மையில நீ தெரிஞ்சுதான் செய்றியா இல்ல தெரியாம செய்றியான்னு தெரியல. நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்கேன்னு கூட தெரியல ஈஸ்வரா என்று முணங்கினாள். லவ் பண்றவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல. அவன் இருக்கிற ஊரு தெரியல. அவன் நல்லவனா கேட்டவனா தெரியல. இந்த லட்சணத்துல முறைப்படி பெத்தவங்க நல்ல குடும்பத்து பையனா ஒரு அழகான தொழிலதிபர் மாப்பிளைய கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ அவரை விட்டுட்டு ஊரு பேரு தெரியாதவனை தேடிக்கிட்டு போடுவியா? இது உனக்கே அசிங்கமா இல்ல என்று பொங்கினாள். நல்லா கேளுமா என்ற ஆண் குரல் வர எல்லோரின் பார்வையும் கதவை நோக்கி திரும்பியது. கோபத்துடன் உள்ளே வந்து கொண்டிருந்த மானசாவின் தந்தையை கண்டதும் சக்தியின் பார்வை தோழியை நோக்கி பாய்ந்தது. எல்லாவற்றையும் இவர் கேட்டுவிட்டாரோ என்ற பயத்துடன். ஆனால் அவளோ அலட்சியத்துடன் தந்தையை நோக்கி, என்னத்தை கேட்கணும்னு சொல்றீங்க டாட்? நான் இந்த கல்யாணத்தை கேட்டேனா? நீங்க முடிவு செஞ்சீங்க, என்ன கொண்டு போய் மணவரையில உட்கார வச்சிட்டீங்க. சரி, உங்க மான காத்துல பறக்க கூடாதுன்னு நானும் அமைதியா இருந்தேன். உங்க ஆசைப்படி கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு என்று ஆங்காரமாக குரல் எழுப்பினாள். ராம்நாத் உதட்டில் விரல் வைத்து, கொத்தி பேசாத, மாப்பிளைக்கு கேட்ட போது என்று மகளை எச்சரிக்க மோனிஷா கதவை மூடி தாளிட்டாள். அவளை நன்றியுடன் நோக்கிவிட்டு, பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? ஏன் இப்படி கத்தி எங்க மானத்தை வாங்குற? தாலி கட்டினா போதுமா? உன் கணவரோட குடும்பம் நடத்த வேண்டாமா? புகுந்த வீட்டுல நல்ல மருமகனு பேர் எடுக்க வேண்டாமா? எங்களுக்கு ஒரு பேர என்று பேசிக் கொண்டிருந்தவரை கையமர்த்தினாள் மணமகள் கோபத்துடன். டாட், பிளீஸ் என்ன வெறுப்பேத்தாதீங்க. தோழிகளுக்கு மானசாவின் பிடிவாதமும் அவள் பேச்சும் எரிச்சலையும் கோபத்தையும் உண்டு செய்தது என்றால் பெரியவரை நினைத்து பரிதாபமாக இருந்தது. அதன் விளைவால் அதுவரை வாயையே திறக்காத ரோசி பேச ஆரம்பித்தாள். இங்க பாரு மானு, நடந்தது நடந்து போச்சு. ஓ வாழ்க்கை துணை ஷிராக் சார்னு முடிவாயிடுச்சு. விதி முடிச்சு போட்டு வச்சிருந்ததுனால அதை மாத்த யாராலும் முடியாது. மானசாவின் விழிகள் ஆத்திரத்தில் இறுக மூடி திறந்து தோழியை திட்ட எத்தனிக்க, நீ என்ன வேணும்னாலும் திட்டிக்கோ என்றாள் மற்றவள். ஹே இரு, அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. இத்தனை பேரும் தெரியற நல்லது உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலையா என்றாள். சக்தியின் பேச்சுக்கு, சரியா சொன்னமா, வலை போட்டு தேடினாலும் இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்காது. இவ தூசு மாதிரி தட்டிட்டு தன் வாழ்க்கைய சாக்கடை தண்ணி கொண்டு கழுவ பாக்குறா என்ற தந்தையின் பேச்சுக்கு அவரை முறைத்தாள். ஆனா உங்களுக்கு வலை போடாமலேயே இந்த சம்பந்தம் கிடைச்சது. உங்களுக்கு மாப்பிள்ளையோட அப்பா ஏதாவது பிசினஸ்ல விட்டு தரேன்னு சொன்னாரா? இல்ல ஏதாவது பெரிய பிசினஸ் கான்ட்ராக்ட் கொடுத்தாரா? அதுக்காகத்தானே என்ன வித்துட்டீங்க என்றால் காட்டமாக. ராம்நாத்தின் வாய் அடைத்து போனது மகளின் ஏளனமான பேச்சில். அத்தியாயம் 4. அவள் பேச்சில் தோழிகளே அதிர்ந்து பெரியவரின் முகத்தை நோக்க அவரோ கூனி குறுகி போயிருந்தார். அதை கண்டு வெகுண்டாள் ரோசி. நீ செய்யறது சரியில்லை, பேசுறதும் சரியில்லை. அங்கிள், நீங்க கீழே போங்க, நாங்க இவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரோம். அவ ஏதோ கோபத்துல பேசுறா, அத பெருசா எடுத்துக்காதீங்க என்று அவரை அமைதிப்படுத்தி விட்டு கீழே அனுப்பி வைத்து விட்டு கதவை மூடியவள் கோபத்துடன் நெருங்கினாள் மணமகளை. நீ எல்லாம் என்னடி சைக்காலஜி படிச்ச? ஒரு தந்தையோட மனச புரிஞ்சுக்க துப்பில்ல. அப்புறம் நீ எப்படி மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்ப? எனக்கு என்னவோ இப்போதைக்கு உனக்குதான் கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் என்றவள் மற்ற தோழிகளை நோக்கினாள். ஹே வாங்கடி, கீழே போகலாம். பெத்தவங்க சொல்லி கேட்காதவ நாம சொல்லி மட்டும் கேட்டுருவாளா? டைம் தான் வேஸ்ட். அங்கிள் சொன்ன மாதிரி தன் வாழ்க்கைய தூசி மாதிரி தொடச்சிட்டு அதை சாக்கடை தண்ணி விட்டு கழுவ முயற்சிக்கிறவளுக்கு நாம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தூங்குறவங்களை எழுப்பலாம். இவ தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவளுக்கே தெரியும் தான் காதலிக்கிறவன் யாரு, எப்படிப்பட்டவன், எந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவன், கொடுத்த பேரு சரியானதா. இப்படி எதுவுமே தெரியாத ஒருத்தனை தேடி போறது காணல் நீரை தேடுறது மாதிரி இருந்தும் யார் சொல்லியும் கேட்ட கூடாதுன்னு ஆணவம். அதுதான் இத்தனை துச்சமா பேச வைக்குது. தன் மனதில் இருந்த ஆதங்கத்தையும் கோபத்தையும் கொட்ட மற்றவர்களுக்கு அவளின் பேச்சு 100% சரி என தோன்றியது. இஷ்டம் இருந்தா பெத்தவங்க பேச்சு கேட்டு சந்தோஷமா இருக்கட்டும், இல்லைனா அவ தலையில யானை போல மண்ணை வாரி கொட்டிக்கிட்டும். நமக்கு என்ன, இது என்ன நம்ம வாழ்க்கையா என்று நொடித்துவிட்டு தோழிகளை கூட்டிக் கொண்டு கீழே சென்றாள். மாப்பிள்ளையுடனும் அவரின் தாயுடனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த ராம்நாத்தின் பார்வை கும்பலாக வந்த பெண்களின் மீது கேள்வியாக பாய்ந்தது. வருவா அங்கிள், பயப்படாதீங்க என்று
சமாதானம் செய்தது சக்தியின் பார்வை. மாப்ள, இவங்க எல்லாருமே மானஷாவோட தோழிங்க. இவ ரோசி, சக்தி, மோனிஷா, நீலம். ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கை கொடுத்து ஹாய் சொல்லி ஃப்ரெண்ட்லியாக சிரித்து பேச ஷிராக் ஒட்டுமொத்த பெண்களையும் கவர்ந்தான். ஒருவரை ஒருவர் பார்வை பரிமாற்றம் செய்து கொண்டதிலேயே இவரையா மானசா உதறி தள்ளுகிறாள் என்ற கேள்வி ஊசலாடியது. சிறிது நேரம் எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருந்த கவிதா, சரிங்க சம்மந்தி, நான் கிளம்புறேன். 2 நாள் கழிச்சு வந்து மணமக்களை அழைச்சிட்டு போறேன் என்று எழ ஷிராக்கின் பார்வை கேள்வியாக நோக்கியது. ஒரு நிமிஷம் என்றவர் மகனை தனியாக அழைத்து சென்றார். ஷிராக், உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் சில சம்பிரதாயங்களை பெரியவங்களுக்காக செஞ்சுதான் ஆகணும். சோ இப்போதைக்கு பெண் வீட்டுல சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு செய்வாங்க. நீ ஏதும் முரண்டு பிடிச்சிடாத. அவங்க செய்யறத செய்யட்டும். நீ பெண்ணு கிட்ட இப்போதைக்கு உன் மனசு சொல்லாத. கொஞ்சம் டைம் கேளு. நாளடைவுல உன் பிரச்சனையை சொல்லிக்கலாம். இப்பவே சொன்னா பாவம் சின்ன பொண்ணு நொறுங்கிடுவா என்று ஏறக்குறைய கெஞ்ச அவனுக்கும் நிலைமை புரிந்தேதான் இருந்தது. நீங்க கவலைப்படாதீங்க, நிலைமைய நான் சமாளிச்சுக்கிறேன் என்று தாயின் பயத்தை போக்கினான். தேங்க்ஸ் ஷிராக், பாப்போம், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் என்று மகனின் கன்னத்தை தட்ட அவரின் கையை பிடித்துக் கொண்டான் புதல்வன். சரிமா, ரோஷன் எங்க போனா? அவனை கல்யாணத்துல கூட பாக்கல. எனக்கு இருந்த குழப்பத்துல இதையெல்லாம் கவனிக்கவே இல்ல என்று தனது தம்பியை பற்றி விசாரித்த பிறகுதான் கவிதாவிற்கே ஞாபகம் வந்தது. ஹோ சாரிப்பா, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். உன் டாடி டெக்ஸ்டைல் கான்ட்ராக்ட் ஒண்ணு இன்னைக்கு சிங்கப்பூர்ல சைன் ஆகுது. அதை தள்ளி போட முடியாது. அப்படி போட்டா நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காதுன்னு ரோஷனை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவன் நேத்து மதியமே கிளம்பி சிங்கப்பூர் போயிட்டான். உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தான். ஆனா நீ யாரையுமே சந்திக்கிற மனநிலையில இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லாமலேயே கிளம்பிட்டான். ஓ ஐ சி என்றான் யோசனையுடன். சரிங்க, நாங்க கிளம்புறோம் என்று தன்னுடன் வந்த சிலரை அழைத்துக் கொண்டு கிளம்பும் முன், மானசா எங்க என்றார் விழிகளால் அவளை தேடியபடி. அதை கேட்டதுமே பெற்றவர்களின் நெஞ்சம் திடுக்கிட அவர்களின் பார்வை தோழியரின் கூட்டத்தை நோக்கி பாய்ந்தது. இதோ வந்துருவா ஆண்டி, தலை வலிக்குதுன்னு மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா என்று திக்கி திணறி சமாளித்துக் கொண்டிருந்தனர். சாரி அத்த, கொஞ்சம் தலைவலி, அதான் உடனே மேல போயிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மணப்பெண்ணை மன்னிப்பு கோரியபடி மாடியில் இருந்து இறங்கி கவிதாவை நெருங்க விஷயம் தெரிந்தவர்களின் பார்வை ஆச்சரியத்தில் பிதுங்கியது. தோழிகள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் நோக்கிக் கொண்டார்கள். சாரிப்பா, என்னால தலைவலி தாங்க முடியல, அதான் ஒரு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்று பெற்றவர்களிடமும் மன்னிப்பு கேட்க அவரால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அதே ஆச்சரியத்தோடு மனைவியை நோக்க அவரும் கணவரின் நிலையில்தான் இருந்தார். மருமகளிடம் சில நொடிகள் பேசிவிட்டு கவிதா சொந்தங்களுடன் புறப்பட்டு சென்றார். மகளின் மனம் மாறுவதற்குள் கடகடவென செய்ய வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்களை செய்ய ஆரம்பித்தவர் முதல் வேளையாக மருமகனை ரூமிற்கு அனுப்பி ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க சென்றார். எல்லோரும் அங்கிருந்து அகன்றதும் தோழிகள் மானசாவை நெருங்க, பேசினது நீயா இல்ல உன் டூப்பா? நீலத்தின் பேச்சில் சிரிப்பு வந்தாலும் சம்பந்தப்பட்டவள் என்ன சொல்ல போகிறாள் என்று அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டபடி, யோசிச்சு பார்த்தேன், என்னதான் தாலி கட்டிட்டாலும் இவ்விருப்பத்துக்கு மாறா யாரும் என்ன கட்டாயப்படுத்த முடியாது. நான் காதலிக்கிறவர் என்ன தேடி கட்டாயம் வருவாரு. அது வரைக்கும் என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, என் பெத்தவங்க மேல இருக்கிற கோபத்தை தேவையில்லாம மத்தவங்க மேல ஏன் காட்டணும்னு தோணுச்சு என்றால் தோள்களை குலுக்கி அமர்த்தலாக. அவளின் சமாளிப்பில் சிரிப்பு வந்தாலும் எப்படியோ தன் பிடிவாதத்திலிருந்து குரங்கு இறங்கி வந்ததே அதுவே பெரிய விஷயம் என்று தோழிகளுக்கு தோன்றியது. சரிப்பா, எப்படியோ ஒரு நல்ல முடிவை எடுத்தியே, அது போதும். மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. நீ இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் டைம் கேளு. அதன் பிறகு என்ன செய்யலான்னு யோசி. மீண்டும் அறிவுரை கூற மணமகள் எதிர்பேச்சு பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொள்ள மோனிஷாவினுள் தைரியம் துளிர்விட்டது. நான் உன்னை கேட்டா நீ ஒன்னு தப்பா நினைக்க மாட்டியே என்று கேள்வியை மோனிஷா மணமகளை நோக்கி வீச மெலிதாக புன்னகைத்தாள். என்ன கேட்க போற? எப்படி ரெமோவை கண்டுபிடிக்க போறேன் தானே என்றால் சிறு அலட்சியத்துடன். இதுவும் என் மனசுலதான் இருக்கு, ஆனா ஏன் கேள்வி அது இல்ல. உன்னை தேடி நீ காதலிக்கிறவன் வருவான்னு நீ அழுத்தமா சொல்றியே, அத வச்சு கேக்குறேன். உன்னை பற்றி அவரிடம் ஏதாவது தகவல் லெட்டர் அல்லது போட்டோ ஏதாவது இருக்கா என்றால் ஆர்வமாக. ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும், நீ லெட்டர் போஸ்ட் பண்ண சொல்றப்போ அப்போ எப்ப பார்த்தாலும் முகம் தெரியாதவனை பத்தி பேசிக்கிட்டே இருப்ப.
அவனோட ரசனை மற்றும் கவிதை சொல்லும் திறனை பத்தி சொல்லிருக்க, அவ்வளவுதான். கையை விரிக்க மற்றவர்களுக்கு அவர்களின் பேச்சை கேட்டு ஆர்வமானது. ஹேய், வெயிட் வெயிட், நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு புரியல என்ற மோனிஷாவை கையமர்த்தினாள் சக்தி. நீ சொல்லடி, ஒரு ரெமோவை இதுவரை நேர்ல பார்த்தது இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எப்படி இந்த இளவு காதல் உனக்குள்ள வந்தது அவன் மேல என்று மணமகளிடம் விசாரித்தாள். மச்சி, அதெல்லாம் ஒரு ஃபீலிங், உனக்கு புரியாது என்றபடி விழிகளை மூடி கனவில் ஆழ்ந்தாள். அவள் அருகில் ஆளாளுக்கு ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்தபடி, நாங்க வேறு கிரகத்து மனுஷங்க இல்லம்மா, எல்லாம் எங்களுக்கும் புரியும். எங்க உன் ரெமோவ சந்திச்ச? எப்படி? ஓ ஏக் துஜி கேளியவ அவிழ்த்து விடு, அப்படி என்னதான் உன் காதல் காவியம்னு சொல்லு என்று கோரஸாக கேட்க மானசாவின் இதழ்கள் புன்னகையில் ஊறியது. தன் மனம் கவர்ந்தவனை பற்றி கேட்கவும் தன் ஈகோ, திமிர், ஆணவம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்ள முகத்தில் கனிவு குடியேறியது. ரெமோ முதலாக எப்படி தன் மனதில் குடியேறினான் என்று நினைவு கூர்ந்ததுமே எண்ண ஓடைகள் சலசலத்து ஓட அந்த நாள் அவள் நெஞ்சில் இனித்தது. 1 வருடத்திற்கு முன் ஒரு மதிய நேரம். கல்லூரி முடிந்து விட்டதால் ரிசல்ட் வரும் வரை செய்ய ஏதுமில்லை என்ற நிலையில் பெற்றோருடன் கோயம்புத்தூருக்கு சென்றிருந்தாள். தாய் மருதமலை முருகனையும் பட்டீஸ்வரர் கோவிலுக்கும் சென்று வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்க மானசாவுக்கோ பிளாக் தண்டர், கோவை கொண்டாட்டம், சிங்கநல்லூர் டேம், அமராவதி டேம் பெரிய லிஸ்டே வைத்திருந்தால் அவள் பங்குக்கு. கோயம்புத்தூரிலிருந்து உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இல்லாததால் கெஸ்ட் ஹவுஸை 3 நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருந்தார் ராம்நாத். கோயம்புத்தூர் அடைந்ததும் சற்று ஓய்வெடுத்துவிட்டு மருதமலை கோவிலுக்கு போகலாம் என்று முடிவெடுக்க மானசாவோ மறுத்துவிட்டால் தன்னால் இந்த கூட்டத்தில் இடிபட முடியாதென்று. அதனால் பத்மாவும் ராம்நாத்தும் அவளை பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு கோவிலுக்கு கிளம்பி சென்ற 1/2 மணி நேரத்திலேயே போரடிக்க ஆரம்பித்தது. டிவியை ஆன் செய்ய சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷை துரத்தி லவ் செய்ய வேறு சேனலை மாற்றினாள். அதில் பழைய பாடல் ஒளிபரப்பாக ரவிச்சந்திரன் பாட்டு பாடி ராஜஸ்ரீயையும் காஞ்சனாவையும் டீஸ் செய்ய நாயகிகளும் அவன் ஆட்டி வைக்கிறபடியெல்லாம் பெரிய இடுப்பை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுகிறேன் பேர்வழி என்று கூத்தடிக்க மானசாவுக்கு கடுப்பாக இருந்தது. இதென்ன கொடுமை என்று வேறு சேனலை மாற்றினால் அக்கா புருஷனை வளைக்க தங்கை விழிகளை உருட்டி திட்டம் போட்டபடி வசனம் பேசவும் எரிச்சலாகி பட்டென்று டிவியை ஆஃப் செய்தாள். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் என்று புலம்பியபடியே அறைக்கு வந்தவள் கட்டிலில் படுத்தபடி தன் கைபேசியில் முகப்புத்தகத்தை திறந்து அதை பார்க்க ஆரம்பித்தாள். அதுவும் சிறிது நேரத்திலேயே போரடித்துவிட காதில் மைக்ரோபோனை மாட்டிக்கொண்டு செல்போனில் உள்ள FM-ஐ ஆன் செய்து ஒவ்வொரு அலைவரிசையாக மாற்றிக்கொண்டு வந்தாள். ஒரு அலைவரிசையில் இது இலசுகளின் நேரம் என்ற தொகுப்பாளரின் பேச்சை கேட்டு அந்த நிகழ்ச்சியை கவனிக்க ஆரம்பித்தாள். நாம இப்போ காதலை பத்தியும் அது தொடர்பான கவிதைகளையும் பார்க்க போறோம். அப்படி உங்களுக்கு கவிதை தெரியலனாலும் உங்களோட காதலை பத்தி அனுபவத்தை பத்தி கூட இங்க பகிர்ந்துக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என 2 தொலைத்தொடர்பு நம்பர்களை கொடுத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என அப்போதைய செக்மெண்டை முடித்து விளம்பரத்தை ஒளிபரப்ப மானசாவுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆசையாக இருந்தது. ஆனால் ஆர்ஜி சொன்ன நம்பர் ஞாபகத்தில் இல்லை என்றதும் தன்னையே திட்டிக்கொண்டு எப்படியும் மீண்டும் நம்பரை சொல்வான், அப்பொழுது எழுதி வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் எழுந்து சென்று பேப்பரையும் பேனாவையும் எடுத்து அந்த நிகழ்ச்சியில் சொல்ல ஒரு அழகான கவிதை எழுதி அதை பல முறை படித்து பார்த்து திருப்தியானதும் விளம்பரம் முடிய காத்திருந்தாள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் விளம்பரம் முடிந்து மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் என்று கூறி மீண்டும் நம்பரை கூறினான். இம்முறை மானசா கடகடவென எழுதி வைத்துக் கொண்டு தனது கைபேசியில் இருந்து முயற்சிக்க அந்த தொடர்புகள் பிஸி என்றே வர மானசாவுக்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் அதற்குள் வேறு யாரோ ஒரு நேயர் நிகழ்ச்சி தொகுப்பாளரின் தொடர்பில் இருந்தார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க என்று ஓட்டை பானையில் நண்டை விட்டார் போல அவன் பேசிக்கொண்டே சென்றான். அவனின் ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த நேயர் பொறுமையாக பதில் சொல்லி, எனக்கு கவிதை சொல்ல தெரியாது, ஆனால் காதலை பற்றி ஒரு தத்துவம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓ சொல்லுங்களேன், ஆவலாக நாங்க எல்லாரும் காத்திருக்கோம் என்றான் ஆஜே. உன் காதலி உனக்கு எப்பவுமே தேவதையா தெரியணுமா? அப்போ அவளை கல்யாணம் செய்யாதீங்க என்றதும் மானசாவுக்கு சிரிப்பு வந்தது.
நிகழ்ச்சி தொகுப்பாளனும் நேயரின் நகைச்சுவையான தத்துவத்திற்கு சிரித்தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ நீங்க காதலிக்கிற பொண்ண கல்யாணம் செய்ய மாட்டீங்களா என்று வார அந்த நேயர் சிரித்தார். இன்னொன்னு இருக்கு சார், சொல்லட்டுமா என்றான். ஓ சொல்லுங்களேன். ஜோடியா அவளை பைக்ல கூட்டிட்டு போனா அது சாங்கு, அத அவ அண்ணன் பார்த்து உன் காலை எடுத்துட்டான்னா அப்புறம் உனக்கு சங்கு என குபீர் சிரிப்பு எஃப்எம் வழியாக கசிந்தது. லூசு என்று சிரித்தார் மானசா. ஓகே சார், தேங்க்ஸ். ரொம்ப அழகா காதல பத்தி தத்துவம் சொன்னீங்க. நாம அடுத்த நேர கவனிக்கலாம் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஒரு பெண் இணைப்பில் வந்தால். சொல்லுங்க மேடம், நீங்க யாரு, எங்க இருக்கீங்க என்று சம்பிரதாய கேள்விகள் முடிந்து அந்த பெண் கவிதை சொன்னாள். ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம், இது உங்க அனுபவமா என்றான் நிகழ்ச்சி தொகுப்பாளன். இல்ல இல்ல, எங்கேயோ படிச்ச கவிதை, இங்க ஷேர் செய்யணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஓ எனிஹவ், ரொம்ப அழகா இருந்தது, தேங்க்ஸ் மேடம். அந்த பெண்ணிற்கு விடை கொடுத்து விட்டு மீண்டும் ஒரு விளம்பர இடைவெளி விட மானசாவுக்கு லைன் கிடைக்காத கோபம் அவளுள் துளிர் விட்டிருந்தது. அதன் விளைவாக நிகழ்ச்சியை மாத்திடலாமா என்று ஒரு நொடி யோசித்து எதற்கும் முயற்சித்து பார்ப்போமே என மீண்டும் ஒரு முறை முயற்சிக்க உடனே கிடைத்துவிட மானசாவின் உள்ளம் குதூகலித்தது. மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க காதல பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்ன, எங்க இருக்கீங்க என்று வணக்கம் போல விசாரிக்க மானசாவிற்கு திக்கென்றிருந்தது. அத்தியாயம் 5. நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து எல்லா நேயர்களிடமும் கேட்ட கேள்விதான் என்றாலும் தன்னிடம் கேட்கும் பொழுது மானசாவிற்கு சட்டென்று எரிச்சல் மண்டியது. கவிதை சொல்ல மனது இசைந்ததை தவிர தன் பெயரை பொது நிகழ்ச்சியில் கூறு போட ஏனோ மனம் இடம் கொடுக்கவில்லை. அதன் காரணமாக நிகழ்ச்சியை விட்டு விலகிவிடலாமா என்று யோசனையில் இருந்தவளை, நான் ஏதாவது கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டேனா, எப்படி யோசிக்கிறீங்க என்ற கேலியால் அவளை தட்டி எழுப்பினான். அவனின் கேள்வியால் தன் முடிவை மாற்றிய மானசா தன் பெயரை கூறாமல் ஏஞ்சலினா ஜோலி என்றாள். வாவ், ரொம்ப அழகான பேர், இந்த பேரை போலவே நீங்களும் அழகா இருப்பீங்கன்னு நம்புறோம் என்றதும் அவளுள் சிறு குற்ற உணர்ச்சி கூடு கட்டியது. ஆனால் அவனோ, சரி நீங்க காதல பத்தி என்ன சொல்ல வந்திருக்கீங்க மேடம் என்ற விசாரிப்பில் அந்த குற்ற உணர்வு மறைந்தும் விட்டது. நான் காதல பத்தி கவிதை சொல்ல நானும் வந்திருக்கேன் என்றாள் உற்சாகத்துடன். ஓ ஷியோர், சொல்லுங்க. காதல் என்னும் கவிதை எழுதி விழி என்னும் தபால் பெட்டியில் இட்டவளை உன் நெஞ்சம் என்னும் ஊரில் தேடி அலைந்தவனே, உன் கைகளில் தஞ்சமடைய ஆசை கொண்டு வானவீதியில் வலை விரித்து சிக்கிய வைர நட்சத்திரங்களை மாலை கோர்த்து உன் இதயத்தில் அணிவித்தேனே, என் மணாளனாக்க என்னை கண்டு கொண்டாயா அன்பே. கவிதையை சொல்லி முடித்ததும் படபடவென கைகள் தட்டினான். ஆசம் ஏஞ்சலினா, ரொம்ப அழகா இருந்தது இந்த கவிதை என்று ஆர்ப்பரித்து, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது உங்க காதல் அனுபவம், உங்களுக்கு தெரிந்தவரின் காதல் அனுபவங்கள் இப்படி என்று மூச்சு விடாமல் பேச மானசாவிற்கு அவன் பேச்சியதில் மூச்சு வாங்கியது போலிருந்தது. சின்ன சிரிப்பை சிந்தி, இல்ல வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என்று போனை வைத்து விட்டாள். மேடம் இருங்க, இப்ப நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கார், வளர்ந்து வரும் தொழிலதிபர். அவர் உங்க கவிதையை பத்தி சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறார் என்றவரின் அறிவிப்பு அவளால் நிகழ்ச்சி வழியாகத்தான் கேட்க முடிந்தது. ஓ நோ மிஸ் ஏஞ்சலினா, இணைப்பை துண்டிச்சிட்டாங்க. ஓகே, கவிதையை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க என்றான் ஓட்டை வாய் நிகழ்ச்சி தொகுப்பாளன். எப்படி சொல்றது, உண்மையிலேயே அவங்க கவிதை மனச கொள்ளை கொண்டது. காதல்ல வெறுப்பமா கூட காதலிக்க வச்சிடும் கவிதை மிஸ் ஏஞ்சலினாவோடது. அவ்வளவு ஏன், எனக்கே கூட அப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். கவர்ச்சியாக சிரித்து, தேங்க்ஸ் மிஸ் ஏஞ்சலினா, அழகான கவிதை சொன்னதுக்கு என்று வசீகரமான குரலால் தன் பாராட்டை தெரிவித்துக் கொள்ள மானசாவிற்கு உள்ளம் குளிர்ந்து போனது. கருத்து சொன்னவனின் நிதானமான பேச்சும் அந்த குரலில் இருந்த கம்பீரமும் மானசாவின் மனதை காந்தம் போல் கவர்ந்திழுக்க மதிமயங்கியது. அவனின் பெயர் என்னவென்று யோசிக்கையில்தான் கலந்து கொண்டவனின் பெயரை நிகழ்ச்சி தொகுப்பாளன் சொன்னானா இல்லை தான் சரியாக கேட்காமல் விட்டோமா என்ற குழப்பம் உண்டாகியது. நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டிருந்த தொகுப்பாளனின் பேச்சை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். பேச்சின் நடுவே கருத்தை சொன்னவனின் பெயரை மீண்டும் சொல்ல மாட்டானா என்ற நப்பாசையில். ஆனால் கடைசி வரை ஓட்டைவாய் நிகழ்ச்சி தொகுப்பாளன் காந்த குரலோனுடைய பெயரை சொல்லாமல் நிகழ்ச்சியை முடித்து விட்டான்.
மானசா அவனை திட்டிவிட்டு FM-ஐ ஆஃப் செய்தவளுக்கு வேறு ஏதும் செய்ய தோன்றாமல் கட்டிலில் மல்லாந்து படுத்து விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தாலும் மனது என்னவோ கவிதையை பற்றி கருத்து சொன்னவனை பற்றியே சுற்றி சுற்றி வந்தது. அவனை உடனேயே நேரில் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எழ மானசாவிற்கு தன்னையே நினைத்து ஆச்சரியம் பிளஸ் வெக்கமும் வந்தது. முகத்தையே பார்க்காத இவன் பேர் கூட தெரியாத ஒருத்தரின் குரலில் கவரப்பட்டு அவனை பார்க்கணும்னு நினைச்ச தன்னையே திட்டிக் கொண்டு அப்போதைக்கு அந்த நினைவலையிலிருந்து கரையேற கோவிலிலிருந்து திரும்பி வந்த தாயுடன் அமர்ந்து பேசிக்கொண்டே டிவியை கவனிக்க ஆரம்பித்தாள். என்னதான் கவனம் டிவியிலும் பேச்சு தாயிடமும் இருந்தாலும் மனதில் மட்டும் அழியாத சித்திரமாய் பிடிவாதமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டிருந்தான் காந்த குரலோன். நடக்காத விஷயத்தை யோசிப்பதும் அது நடக்குமான்னு ஏங்கி தவிப்பதும் முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் என்பது சைக்காலஜி ஸ்டூடெண்டான மானசாவிற்கு புரிய தன் காதுக்குள் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த காந்த குரலை ரப்பர் போட்டு அழிக்காத குறையாக தன் கவனத்தை கஷ்டப்பட்டு திருப்பினாள். பிடிவாதமாக அவனை பற்றி யோசிக்க கூடாதென்று மதியம் சாப்பிட்டதும் பெற்றோருடன் ஷாப்பிங் சென்று நெடுநேரம் கழித்தே வீடு திரும்பியவள் சற்றே அவனை பற்றிய நிகழ்வுகளை தற்காலிகமாக மறந்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கே இருந்த 3 நாளும் தீம் பார்க், கோவில், டேம், சினிமா என்று சென்று வர நாட்கள் காற்றுக்கு கை கால் முளைத்த மாதிரி பறந்தோட சென்னைக்கு திரும்பினார்கள். வழக்கம் போல ஒரு நாள் காலை வேலைகளை முடித்துக் கொண்டு சுஜாதாவின் என் இனிய இயந்திரா நாவலுடன் தன் அறையில் முடங்கியவளை தாய் அழைக்கும் சத்தம் கேட்டது. படிக்க விட மாட்டாங்களே. எரிச்சலுடன் முணுமுணுத்துக் கொண்டு புத்தகத்தை கவிழ்த்து வைத்துவிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தவள் மாடியில் இருந்து குனிந்து ஹாலில் நின்று தன்னை அழைத்துக் கொண்டிருந்த தாயை நோக்கினாள். என்னமா வேணும் என்றாள் சலிப்புடன். இப்ப எதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிற? உனக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, அத நீ கையெழுத்து போட்டாதான் கொடுப்பேன்னு போஸ்ட் மாஸ்டர் காத்துட்டு இருக்கார். போய் கையெழுத்து போட்டு வாங்கு. பத்மா தன் வேலை முடிந்தது என்ற ரீதியில் வேலைக்காரியை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று விட மானசா குழப்பத்துடன் தடதடவென கீழே இறங்கி வந்தாள். இன்னும் பல வீட்டிற்கு செல்ல வேண்டுமே, இங்கேயே இவ்வளவு நேரம் காக்க வச்சிட்டாங்களே என்று முணங்கியபடி கால் மாற்றி எரிச்சலுடன் நின்று கொண்டிருந்தவரின் முன் வந்து நின்றாள். நீங்கதான் மானசாவா? உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுமா என்று ஒரு பேப்பரை நீட்ட சிறியவளின் பார்வை அவரை நிதானமாக ஆராய்ச்சி கலந்த பார்வையுடன் அளவிட்டது. என்ன லெட்டர் வந்திருக்கு என்று எதிர்கேள்வியை வீச போஸ்ட் மாஸ்டருக்கு எரிச்சலாக வந்தது. ஆனால் இது பெரிய இடம், இங்கே அனாவசியமாக கோபப்பட்டால் டிபார்ட்மெண்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வேலைக்கு ஒள வச்சிருவாங்க என்று அனுபவத்தால் தன் கோபத்தை அடக்கி தன் கையில் இருந்த பிரவுன் நிற கவரை காட்டினார். இந்த லெட்டர் தாமா, இப்பவாது கையெழுத்து போடு என்று அப்பொழுதும் மானசாவிற்கு குழப்பம் தீர்ந்த பாடில்லை. இருந்தும் அதன் மேலும் பெரியவரை சோதிக்க விரும்பாமல் அவர் நீட்டிய இடத்தில் கையெழுத்தியிட அவளின் கையில் பிரவுன் கவரை திணித்துவிட்டு வேகமாக படி இறங்கி தன் சைக்கிளை தள்ளி கொண்டு சென்றார். ஒரு வீட்டுக்கே இவ்வளவு நேரம்னா நீ எத்தனை வீட்டுக்கு போக? சாயந்தரத்துக்குள்ள எல்லா லெட்டர்ஸையும் டெலிவரி செய்தாகணும் என்று புலம்பியது மானசாவின் காதில் விழுந்தது. இருந்தும் அவளின் பார்வை தன் கையில் இருந்த பிரவுன் கவரையை திருப்பி திருப்பி பார்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. யார் அனுப்பியிருப்பாங்க என்று தோன்றியதும் வேகமாக கவரின் பின்பக்கம் திருப்பி முகவரியை நோக்க ரெமோ, கோயம்புத்தூர் என்றிருக்க அவளுள் குழப்பம் அதிகரித்தது. கோயம்புத்தூர்ல ரெமோவா? முதலில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. அப்படி இருக்க யார் இந்த ரெமோ என்று தலையை பீத்துக் கொண்டாள். பிரிச்சுதான் பாப்போமே என்று முடிவுக்கு வந்தவள் விடுவிடுவென்று மாடிக்கு தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டாள். ஒரு கத்திரிக்கோளை எடுத்து கவரின் வாய்ப்பகுதியை அழகாக வெட்டி உள்ளிருந்து பழச்சுளைகளை போல் மிக நளினமாக கடிதத்தை எடுத்து பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். ஏஞ்சலினா, உன் கவிதைக்கு பதில் கவிதை எழுத நினைத்தேன். ஆனால் உன் பெயரே கவிதையாக இருக்க வேறொரு கவிதை சொல்லவும் வேண்டுமோ? ஆச்சரிய குறிகளுடன் நான் நேரில் சந்திக்கும் பாக்கியம் கிடைக்குமா? மானசாவிற்கு சகலமும் புரிந்தது. இந்த பாராட்டு காந்த குரலோனோடையது என புரிந்த விஷயம் தேகத்தில் இனிய மின்னலை பாய்ச்சியது. இதயம் பந்தயத்தில் ஜெயிச்ச ரேஸ் குதிரையின் வேகத்தோடு தடதடவென்று அடித்துக் கொள்ள மூளையில் தாறுமாறான சந்தோஷ பரபரப்பு. சந்தோஷத்தில் கால்கள் அந்தரத்தில் ஜிவ்வென்று பறக்க கைகள் ஆனந்தத்தில் பரபரத்தது. இந்த இனிய அனுபவத்தை உடனே தோழிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியதுமே அவள் ஞாபக அடுக்கில் முன்னால் வந்து நின்றவள் சக்திதான். அவளை தொடர்பு கொள்ள
தன் கைபேசியில் அவளின் நம்பரை தேடிக்கொண்டிருக்க கீழே பழகிய குரல் கேட்டது. போனுடன் வெளியே வந்து கீழே எட்டி பார்த்தவள் மோனி தாயுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டதும் அவளின் விழிகள் LED போல் பளபளத்தது. ஹே மோனி, ஏன் கீழே நிக்கிற, மேல வா என்று உரிமையுடன் அதட்டினாள். கூப்பிடுற பாரு. சரி, நீ மேல போ, நான் வேலைக்காரிக்கிட்ட ஜூஸ் கொடுத்து அனுப்புறேன் என்று தாய் உள்பக்கமாக செல்ல மோனி தோழியை நோக்கி சென்றாள். அவள் அறையை அடையும் முன்னரே மானசா அவளை நெருங்கி அவளின் கரம் பிடிக்க, ஹே விடு, நானே வரேன். மோனியின் பேச்சை காதில் வாங்காமல் அவளை தர தரவென இழுத்து சென்று அறையில் அவள் கட்டிலில் அமர வைத்துவிட்டு கதவை தாளிட மோனி அவளை ஆச்சரியத்துடன் நோக்கினாள். ஹே, இப்ப எதுக்கு எலி அம்மனமா ஓடுது என்று கேலி செய்தாள் மோனி. இப்பதான் எலி துணி எடுத்துக்கிட்டு வந்துச்சு, அத டெய்லர் கிட்ட கொடுக்க ஓடுது என்றால் பதில் கேலியாக அவளின் கேள்விக்கு சிரித்து. சரி சொல்லு, எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? அம்மணி முகத்துல என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் லிட்டர் கணக்குல பொங்கி வழியுது. என்ன வீட்ல அலைன்ஸ் பாத்துட்டாங்களா என்றால் கண் சிமிட்டி. இல்லடி என்றால் அலட்சியமாக. வேற என்னவா இருக்கும் என்று நெற்றியை தட்டி யோசித்தவள், ஏடிஎம்ல உனக்கு மட்டும் 20,000 ரூபாய் புது நோட்டுகள் கிடைச்ச மாதிரி இருக்கே உன் முகம் என்று மீண்டும் நக்கலடிக்க மானசா அவளை முறைத்தாள். நல்ல எக்ஸாம்பிள். இப்போ கவலையா இருந்தா பெட்டி பெட்டியா பிளாக் மணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவியோ? பதிலுக்கு வாரிவிட்டு உன்னை பேசிவிட்டா இப்படியே மொக்க போட்டுக்கிட்டே என் சந்தோஷத்தை வாஷ் அவுட் பண்ணிருவ என்றபடி அவள் கையில் ரெமோவின் லெட்டரை திணித்தாள். தோழி திடீரென்று ஒரு லெட்டரை கொடுக்கவும் அதை பிரித்தாள். என்னடி இது? யாரோட லெட்டர்? லவ் லெட்டரா? கேள்வி கணைகளால் தோழியை துளைத்தெடுத்தாள். எருமை, கையில தானே இருக்கு, லெட்டரை பிரிச்சு வச்சிருக்கேன், படிச்சுதான் பாரு என்றாள் பொறுமை இழந்தவளாக. மோனியின் மான் விழிகள் எழுத்து புற்களில் மேய ஆரம்பிக்க அவளின் விழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சரியத்தில் விழுந்தது. யாருடி இது? ரெமோ, பேரும் செம்மையா இருக்கு, கவிதையும் செம்மையா இருக்கு என்ற தோழியின் ஆச்சரியமும் சந்தோஷமும் அவளையும் தொற்றிக்கொண்டது. அவளுக்கு முதல் வாரத்தில் நடந்த விஷயங்களை கூறி அவர்தான் இந்த லெட்டரை அனுப்பியிருக்கார். ஆனா இந்த ரெமோ என்பது சுருக்கமா இல்ல புனைப்பேரா தெரியலையே என்று குழப்பம் அவளையும் தொற்றிக்கொண்டது. எல்லாம் சில வினாடிகள் தான். உடனேயே தன் குழப்பத்தை துடைத்துவிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு எப்படி உன் அட்ரஸ் கிடைச்சது? நீ அந்த நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னியா என்று கேள்வி எழுப்ப அப்போதுதான் உரைத்தது அந்த விஷயம். இல்லையே மோனி என்றால் படுகுழப்பத்துடன். சில வினாடிகள் எப்படி என்று யோசித்த பொழுது தன் கைபேசியில் இருந்து அழைத்ததை நினைவு கூர்ந்தவள். இப்போதாண்டி புரியுது, என் மொபைல் நம்பரை வச்சு முகவரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ என்றால் யோசித்தபடி மற்றவள். அது சரி, உனக்கு கோயம்புத்தூர்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்று விசாரித்தாள் மோனி ஆர்வமாக. அதை எப்படிடி உன்னால மட்டும் இவ்வளவு கேணத்தனமா கேள்வி கேட்க முடியுது? நான் பிறந்து வளர்ந்தது படிச்சதெல்லாம் சென்னையில தான், அப்புறம் எப்படி எனக்கு கோயம்புத்தூர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேக்குற என்றால் ஏளன குரலில். மானசாவின் பதிலுக்கு அவளை கேலியாக நோக்கினாள். நீ எல்லாம் எந்த நூற்றாண்டுல இருக்க? கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்தாலோ அல்லது படிச்சாலோ தான் அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது சோசியல் மீடியா காலம். நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நபரை உன்னால சோசியல் மீடியா மூலம் தொடர்பு கொள்ளவும் முடியும், உயிர் தோழியாக்கவும் முடியும். அவ்வளவு ஏன் வாடி போடி மச்சின்னு பேசுற அளவுக்கு நெருங்கவும் முடியும். இதோ நீ கோயம்புத்தூர்ல இருந்து உன் கைபேசி மூலமா பேசிருக்க, ஆனா உன் நம்பரை வச்சு சரியா உன் சென்னை முகவரி கடிதம் அனுப்பலையா? அதத்தான் கேக்குறேன். அப்ப உனக்கு முகப்புத்தக தோழிகள் இருக்காங்களா கோயம்புத்தூர்ல? அப்படி இருந்தா அவங்க கிட்ட இந்த லெட்டரோட சீல ஸ்கேன் செஞ்சு அனுப்புனா அவங்க வேலைய சுலபமாக்கிட போறாங்க என்று விளக்க மானசாவுக்கு அப்போதுதான் அவள் கேட்டதின் அர்த்தம் புரிந்தது. ஹோ சாரிடி, இப்படி ஒரு கோணத்துல நான் யோசிக்கவே இல்ல. இருந்தாலும் உனக்கும் அப்பப்ப மூளை நல்ல வேலை செய்து என்று சிரிக்க மோனிஷா அவளை செல்லமாக முறைத்தாள். என்னமா செய்யறது, ஓ அளவுக்கு நான் படிப்புல சூப்பர் டூப்பர் இல்ல, ஆனாலும் நானும் ரேங்க் ஹோல்டர் தான், அத மறந்துடாத. சரி, நம்ம வாக்குவாதத்தை அப்புறம் வச்சுக்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல என்று ஞாபகப்படுத்தினாள். உங்களுக்கு தெரியாம எனக்கு எதிரி வேற ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இல்ல, வேற ஐடியா இருந்தா சொல்லேண்டி என்று அவள் எதிரில் அமர மோனி விழிகளை மூடி ஒரு நொடி யோசித்தாள். ஹே, ஐ காட் இட் என்று துள்ளி குதித்தாள். சொல்லுடி, என்ன ஐடியா என்று பரபரத்தாள் தோழி.
இருமா சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் ஆஃபர் பண்ணுவியா என்று மானசாவின் அவசரம் புரியாமல் கேட்க அவள் தலையில் நறுக்கென்று கொட்டினாள். ஆ என்று அலறியபடி தலையை பிடித்துக் கொண்டாள். அடி பாவி, ஒரு ஜீவன் நமக்கு இவ்வளவு யோசிச்சு உதவி செய்யறாளே, அவளுக்கு ஒரு காஃபி அல்லது ஜூஸ் தரணும்னு உனக்கு தோணுச்சா? யோசிச்சு யோசிச்சு என் மூளை டயர்ட் ஆயிடுச்சு. ஓ மூளை அப்படியே ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு, நீயே உன் லவ்க்கு யோசிச்சுக்கோ என்று முறுக்கிக் கொண்டு வெளியே எழுந்து செல்ல எத்தனித்தாள். ஹேய், எங்க போற என்று அவளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். இப்போ என்ன, உனக்கு ஜூஸ் வேணும் அவ்வளவுதானே, இரு கண்ணம்மாவா எடுத்துட்டு வர சொல்றேன் என்று அவளை கட்டிலில் அமர வைத்து விட்டு செல்ல, ஹேய் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் வேணும் என்றால் வேண்டுமென்றே தோழியை கலாய்க்க. இரு தீனி பண்டாரம், ஆப்பிள் ஜூஸே எடுத்துட்டு வரேன். பற்களை கடித்தபடி வெளியே செல்ல மோனிஷா சிரித்துவிட்டு மீண்டும் அந்த கடிதத்தை படித்தாள். அடுத்து என்ன செய்யலாம்? பேனாவை கடித்தபடி யோசித்துக் கொண்டிருந்தவள் முன் ஜூஸ் ட்ரேயை வைத்து அதிலிருந்து ஒன்றை எடுத்து தோழிக்கு கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவள் எதிரில் அமர்ந்தாள். ஏதாவது ஐடியா வந்துச்சா, இல்ல ஜூஸ் உள்ள போனாதான் ஐடியா வருமா என்றால் நக்கலாக. ஷிவ், யோசிக்கும் பொழுது தொல்லை செய்யாத என்று அவளை அடக்கிவிட்டு மீண்டும் விழிகளை மூடி யோசித்தாள். மானசா அந்த லெட்டரை மோனியிடம் வாங்கி அதில் குத்தியிருந்த சீல் மற்றும் பின்கோடை வெறித்துக் கொண்டிருந்தவளுக்கு சட்டென்று ஏதோ உதித்தது. வேகமாக சென்று தன் லேப்டாப்பை திறந்து கூகுள் கோயம்புத்தூர் என்று அடித்து லெட்டரில் இருந்த பின்கோட் நம்பரை போட மேப் வந்து விழுந்தது. அதில் அந்த பின்கோடின் ஏரியா எதுவென்று அம்பு குறியிட்டு காட்ட லெட்டர் எங்கிருந்து வந்ததென்று புரிய வர அவளுள் ஒரு யோசனை உதித்தது. அவன் மனதை மறைமுகமாக வெளிப்படுத்தி இருக்கிறான், நேரில் சந்திக்க வேண்டும் என்ற வார்த்தையில். இதற்கு நான் ஏன் பதில் போடக்கூடாது? தோன்றியதுமே தோழியிடம் கூட கலந்து ஆலோசிக்காமல் லெட்டர் பேட் எடுத்து இந்த கவிதைக்குள்ளும் அதே ஆசையை விதையூன்றி இருக்கிறாய் என்று எழுதி தன்னை பற்றியும் தன் முகவரியை பற்றியும் அந்த கடிதத்தில் குறிப்பிடாமல் மோனியிடம் கொடுத்து போஸ்ட் செய்ய சொல்ல அவளின் விழிகளோ ஆச்சரியத்தில் விரிந்தது. என்னடி வேலை செய்யற? இப்ப எதுக்கு பதில் போடுற? உன் கவிதைய புகழ்ந்து பேசினா உன்னை புகழ்ந்து கடிதம் போட்டான், அதுக்காக நீயும் பதில் கடிதம் போடுவியா என்று படபடுத்தாள். போட்டா என்ன என்று கேட்ட விதத்திலேயே மிதமிஞ்சிய தைரியம் தலை காட்டியது. உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி என்றான் கேள்வியாக. அதுக்கு லெட்டர் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மிக சுலபமாக கூறி தோள்களை குலுக்க மோனிக்கு அவளின் செயல் பயத்தை தான் விளைவித்தது. தோழி எந்தவித சிக்கலிலும் மாட்டிவிடக் கூடாதே என்ற நல்ல எண்ணத்தில், லுக் மானு, அவன் உண்மையிலேயே நேர்மையானவனா இருந்தா தன்னை பற்றி விரிவா கூறியிருக்கணும். அவனோட முகவரியிலிருந்து உனக்கு கடிதம் அனுப்பி இருக்கணும், தன்னை வெளிப்படுத்தி இருக்கணும். ஆனா நடந்தது என்ன? ரெமோங்கிற பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உன்னை ஆழம் பாக்குறதுலயே குறியா இருக்கிற மாதிரி தோணுது. இதுல என்ன ஹீரோயிசம் இருக்குன்னு நினைக்கிற என்றால் எரிச்சல் மிக்க. இதையெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு புரியும்னு நினைச்சா உன்னை விட முட்டாள் வேற யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சுதான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், யூ டோன்ட் வரி. இதை கொண்டு போய் போஸ்ட் பண்ணிடு என்றால் மிக அலட்சியத்துடன். என்னமோ செஞ்சு தோல, ஆனா முதல்ல என்று கூறிக்கொண்டிருந்தவளை கையமர்த்தினாள். அத்தியாயம் 6. என்ன, என் போன் நம்பரை மாத்தணுமா என்று கூறி சிரித்தாள். புரிஞ்சா சரி, நான் நாளைக்கு ஊட்டிக்கு கிளம்பிடுவேன். போற வழியில இத போஸ்ட் பண்ணிடுறேன். கடிதத்துடன் வெளியே செல்ல மானசா தோழியின் பயத்தை நினைத்து சிரித்தாள். ஹே ஸ்டாப் ஸ்டாப், குரல் கேட்க தன் நினைவுகளில் இருந்து கலைந்தாள். இப்ப எதுக்கு ஸ்டாப்னு கத்துற? நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலையே என்ற மானசாவின் பேச்சை இடைவெட்டினாள். அந்த வெங்காயத்தை அப்புறம் சொல்லு, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. மோனி உன் நம்பரை மாத்த சொன்னான்னு சொன்ன, ஆனா இன்னும் நீ நம்பரை மாத்தலையே. கல்லூரி காலத்துல இருந்த அதே நம்பர் தானே இப்பயும் வச்சிருக்க. அப்படின்னு பார்த்தா கூட நீ கடிதம் அனுப்பியும் அவன்கிட்ட இருந்து பதில் இல்லைன்னு உன் போட்டோவையும் அதே முகவரிக்கு அனுப்பினதா சொன்ன, அப்படித்தானே? தன் சந்தேகத்தை விவரித்தாள் சக்தி. ஆமா, அதுக்கு என்ன என்றால் மானசா புரியாமலேயே. சொல்றேன் கேட்டுக்கோ. முத விஷயம், அவ எழுதின கடிதத்துல அவ மனச நாசுக்கா வெளிப்படுத்தியதா சொன்னியே. அப்படி உன்னை காதலிக்கிறவன் மோனி சொன்ன மாதிரி ஒரு ஆண்மகனா லட்சணமா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாம எதற்காக ரெமோங்கிற பேர்ல ரேடியோ விலாசத்துல ஒளிஞ்சு நின்னு உன்கிட்ட பேசணும்? ரெண்டாவது விஷயம், உன்னோட கடிதம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் கையில போய் சேரல, அவன் பாக்கலன்னு வச்சுக்குவோம். அப்போ அவன் என்ன பண்ணிருக்கணும்? உன் மொபைலுக்கு கால் பண்ணிருக்கணும்.
செஞ்சானா அவன் என்று கேள்வி கணைகளால் மடக்க மானசாவிடம் பதில் இல்லை. சக்தி கேட்பது நியாயமான கேள்விதான். இருந்தாலும் ஏனோ ரெமோவை விட்டுக் கொடுக்க மனது வரவில்லை. எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி இதுலயும் இருக்கலாம் இல்லையா என்றால் எதிர்கேள்வியாக. மானசாவின் பேச்சு தோழிகளுக்கு எரிச்சலை ஊட்டியது. இங்கே பாரு மானு, முடிஞ்ச வரை நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கையில இருக்கிற சொர்க்கத்தை ஓரம் கட்டிட்டு நரகத்தை பார்க்க ஆசைப்படாத. உன் காதல் கையால தொட முடியாத காணல் நீர். உன் கல்யாணம் ஓ எதிரில இருக்கிற சந்தோஷம். நீயே முடிவு பண்ணிக்கோ, நாங்க வரோம் என்று எச்சரித்து விட்டு கிளம்ப முயன்றார்கள். நில்லுங்கடி என்றான் அதிகாரமாக. இப்போ என்ன, இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு தாலி கட்டியவன் கூட சந்தோஷமா வாழணும், அப்படிதானே? அப்படி செஞ்சா உங்க எல்லாருக்கும் நான் நல்லவ இல்லையா? சரி, அதுதான் உங்க விருப்பம்னா நான் அப்படியே செஞ்சுட்டு போறேன். என் சந்தோஷம், என் வாழ்க்கை, என் முடிவை விட நீங்க எல்லாரும் தான் எனக்கு முக்கியம். அதுவே நான் என் காதல இந்த நிமிஷத்துல தூக்கி எறியறேன், போதுமா என்று கோபத்துடன் பணிந்து போக தோழிகளுக்கே பரிதாபமாக போனது. மோனியும் சக்தியும் அவள் அருகில் வந்தமர்ந்து, நாங்க சொன்னத நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட. உன் காதலுக்கு நாங்க எதிரி இல்லடி, நீ எங்களோட தோழி. உனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அத எதிர்காலமே இல்லாத உன் காதலுக்காக தூக்கி எறியாதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவளின் கையை பிடிக்க மானசாவின் விழிகளில் மழுக்கென்று கண்ணீர் பூத்தது. எனக்கு புரியுது, ஆனா என் அந்த காந்த குரல் தூங்க விட மாட்டேங்குது. அந்த குரல் என் இதய துடிப்பாவே மாறி போச்சு என்ற குரலில் ஆணவம், திமிர், அகம்பாவம் எல்லாம் அழிந்து தளிந்து போக ரோசிக்கும் நீலிக்குமே பாவமாக இருந்தது. அதுவரை கழுத்து வரை இருந்த கோபம் இருந்த இடம் தெரியாமல் ஓடியது. அவர்களும் அவளை நெருங்கி, ஓ உணர்வுகள் புரியாமல் இல்ல, ஆனா ஆண்டவ கணக்குன்னு ஒன்னு இருக்கு. அதை யாராலையும் ஹேக் செய்து மாத்த முடியாது. உனக்கு கணவர் ஷிராக்குன்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டான். ஆனா அது அப்படியே ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க வாழ பழகிக்கோ. அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. இத நாங்க சொல்லித்தான் உனக்கு தெரியணும்னு இல்ல, உனக்கே புரியும். ஆல் தி பெஸ்ட். அவள் தோளில் ஆறுதலாக அழுத்தியவள் மற்ற தோழிகளிடம் விழிகளாலேயே அந்த விடத்தை காலி செய்ய சொல்ல தனித்து விடப்பட்டாள் மானசா. தம்பி, உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்டு வந்திருக்கார். தனக்கு கொடுத்த அறையில் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்த மருமகனிடம் பத்மா பணிவாக கூற கட்டிலில் படுத்து விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் அவசரமாக எழுந்தான். யாருங்க ஆண்டி என்றபடி கட்டிலை விட்டு இறங்கினான். ஐயோ தம்பி இருங்க, நான் அவரை இங்கேயே அனுப்புறேன், நீங்க பேசுங்க. மருமகனை தடுத்துவிட்டு மீண்டும் கதவை மூடிவிட்டு செல்ல ஷிராக்கிற்கு அவர்களின் அன்பும் மரியாதையும் கண்டு ஆயாசமாக இருந்தது. நாளை இவர்கள் பெண்ணை நான் விரும்பவில்லை, வெட்டிவிடப் போகிறேன் என்று சொன்னால் இவர்களுடைய மனது என்ன பாடுபடும்? கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிவிட்ட? எனக்கு எப்பொழுதுமே சாதகமாகத்தானே செய்வ, இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் என்னை ஏன் இப்படி போட்டு வதைக்கிற என்ற மௌன புலம்பல்களிடையே மரியாதை நிமித்தமாக கதவு தட்டும் மோசை கேட்டது. எஸ் கமின் என்று குரல் கொடுக்க உள்ளே வந்தவன் ஆயுஷ். ஹேய் உள்ளவா, நீ என்ன அந்த பக்கம், அதுவும் இந்த நேரத்துல? அம்மா எதுவும் சொல்லி அனுப்புனாங்களா என்று படபடவென கேள்விகளை அடுக்கினான். அது சரி, கல்யாணமானதும் தேவைப்பட்டா மட்டுமே பேசுகிற சுபாவம் மாறிடுமா என்ன? ஒருவேளை மனைவியுடன் என்ன பேசலான்னு ஒத்திக பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல சிவபூஜை கரடியா நான் வந்து கெடுத்துட்டேனா என்று கேலியாக சிரிக்க ஷிராக் அவனை பார்வையாலேயே எரித்தான். சரி சரி முறைக்காத, யாரும் என்ன அனுப்பல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை கிளியர் செஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். அம்மா சொன்னாங்க உன் காதல் விஷயத்த பத்தி. தட் மீன்ஸ் நீ நேசிக்கிற பொண்ணோட பேரு மட்டுமே தெரியற நிலையில அவளை எப்படி கண்டுபிடிச்சு கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு ஆன்டி கவலைப்பட்டாங்க. நண்பன் முடிப்பதற்குள் சோ வாட் என்றான் அலட்சியமாக கல்யாணமா பிள்ளை. உனக்கு இது அலட்சியமா தெரியலாம், ஆனா ஆன்டியை பொறுத்தவரை உன் முடிவும் செயலும் உள்ளுக்குள்ள பயத்தை விளைவிக்குது. ஒன்ன மாதிரியே அவங்களும் நடக்கும்போது எதையும் பாத்துக்கலான்னு அமைதியா இருக்க முடியாது. அதான் உன்கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்றான் சற்று இடைவெளி விட்டு. என்ன பேச போற என்ற ரீதியில் நோக்கினான் மற்றவன். சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ நேசிக்கிற பொண்ணோட பேரு ஏஞ்சலினா அப்படின்னு அம்மா சொன்னாங்க, சரியா? அவளை பத்தி உனக்கு வேறு எதுவும் தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சா சொல்லு, நாம அவளை தேட முயற்சிக்கலாம் எனும் போதே ஷிராக்கின் விழிகளில் கோபம் குடியேறியது. இருடா, நான் இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நெற்றிக்கண்ணை திறந்து எரிக்க பாக்காத. நான் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிதானமா நெற்றிக்கண்ணை திறந்துக்கோ என்றான் பாதி கேலியும் பாதி அறிவுறுத்தலுமாக. இப்போதைக்கு எனக்கு உன்னோட பிளாஷ்பேக் தெரியணும்.
அதாவது முகம் தெரியாத அந்த மோகினிய எனும் போதே ஷிராக் மீண்டும் முறைத்தான். சரி, உன் தேவதைய எங்க எப்படி சந்திச்ச என்று கேட்டு நிறுத்த, அதுவரை உடலிலும் முகத்திலும் இருந்த இறுக்கம் குறைந்து முகம் மென்மையானது. நீ சொன்னபடி அவளை நேர்ல சந்திக்கவே இல்ல, ஆனா அவளோட மனச என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது என்றவனை கையமர்த்தினான். கமலஹாசனை போல பேசாம புரியும்படி சொல்லுடா என்றான் கேலியாக. அவனுக்கு பிடித்த ஏஞ்சலினா பற்றி கேட்டதினால் என்னவோ நண்பன் கேலி செய்த பொழுதும் கூட கோபம் வராமல் புன்னகை மட்டுமே வந்தது. நம்ம கல்லூரி மேட் கருண் தெரியுமில்ல, நம்ம பேட்ச் என ஆயுஷ் சற்று யோசித்தான். யாரு எப்ப பார்த்தாலும் ஓட்டவாய் மாதிரி பேசிக்கிட்டு பெண்கள் மத்தியில வழியா கிடப்பானே அந்த கோகுல கிருஷ்ணனா? கேலியாக அவனை ஞாபகப்படுத்தி, அவனுக்கு என்ன ஏதாவது ஆசிரமம் ஆரம்பிச்சிட்டானா? நான் அப்பவே நினைச்சேன், எப்போதும் பெண்களை சிரிக்க வைக்கிறேன் பேர்வழின்னு மொக்கையா ஜோக் சொல்லிட்டு இருந்தான். இப்பவும் அதே மொக்கையா பேசி பெண்களை உசார் பண்ணிட்டு இருக்கானா அந்த மாயக்கண்ணன்? அவனை வார ஷிராக் சிரிப்புடன் நண்பனை அடக்கினான். டேய், லெட் மீ டாக் மேன். அவன் ஆசிரமம் எல்லாம் ஆரம்பிக்கல, ஆனா அவன் ஓட்டவாய்க்கு அவன் இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ரேடியோல ஆர்ஜிவா வேலை பாக்குறான். நினைச்சேன் என்று முடங்கினான் மற்றவன். ஒரு 8 மாசத்துக்கு முந்தி நினைக்கிறேன், ஒரு வேலையா கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்ப கருணை ஒரு ஷாப்பிங் மால்ல சந்திச்சேன். அப்பதான் சொன்னான் அவன் ரேடியோ ஜாக்கியா வேலை செய்யறத பத்தி. என்னையும் அங்க வர சொன்னான். எனக்குள்ளேயும் ஒரு எஃப்எம் ஆரம்பிக்கிற ஆசை இருந்தது. அதனால அவன் சொன்னதும் உடனே ஒத்துக்கிட்டேன். அடுத்த நாள் நான் அங்க போகும் பொழுது அவனுடைய இது இலசுகள் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சிய தொகுத்து வளர்ந்துகிட்டு இருந்தான். நான் நிகழ்ச்சி நடுவில் தான் போனேன். அப்ப அதுல கலந்துகிட்டவங்க காதலை பத்தி கவிதை மற்றும் ஜோக் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப கடைசியா இணைஞ்ச ஒருத்தி தன் பெயரை ஏஞ்சலினான்னு கூறி ஒரு கவிதை சொன்னா. ஆயுஷ், உண்மையா சொல்ல போனா அந்த தருணம் தான் நான் என்னைய உணர்ந்தேன்னு சொல்லணும். அவளோட குரல் தேனா வழிஞ்சது. அதுவும் அவ ஏஞ்சலினான்னு அவ பேரை சொன்ன விதமே அது என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அன்றைய நினைவுகளில் கரைந்து போனவனாய் பேசியவனை சொடுக்கு போட்டு மீட்டான் மற்றவன். அதெல்லாம் ஓகே, அந்த பொண்ணோட விவரங்களை பத்தி கருண் கிட்ட சொல்லி கேட்க சொல்ல வேண்டியதானே என்றான் சந்தேகத்தோடு. சொன்னேன், கருணும் அந்த பொண்ணு கிட்ட பேச எனக்கு பெர்மிஷன் கொடுத்து என்னைய நிகழ்ச்சியில அறிமுகப்படுத்தி ஏஞ்சலாவோட கவிதைக்கு கருத்து சொல்ல அனுமதிச்சான். சொன்னியா இல்லையா என்றான் ஆர்வத்துடன். இல்லடா, அதுக்குள்ள அவ இணைப்ப துண்டிச்சிட்டா. ஓ நோ என்றான் ஏமாற்றத்துடன். இருந்தும் என் மனசுல இருப்பத சொன்ன. என் மனசுல அவளோட குரலும் கவிதையும் உட்கார்ந்துட்டு என்னை எதுலயும் கவனம் செலுத்த விடாம ஆட்டி படிச்சது. சரி, என் மனசுல இருக்கிறத அவகிட்டே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அவளோட முகவரி தெரியாத பட்சத்துல கருண் கிட்ட ஒரு லெட்டரை எழுதி அவளோட முகவரிக்கு அனுப்ப சொன்னேன். டேய், அவன்கிட்ட ஏண்டா கொடுத்த? நீயே முகவரி கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே என்றான் ஆதங்கத்தில். அதையும் கேட்டேன், ஆனா இது நேயர்களின் ரகசியம், கம்பெனி யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லி நானே ஒரு லெட்டரை டிஸ்பேச் பண்ணி அனுப்பிடுறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டான் என்றான் சற்று சோர்வாக. சரி, அப்புறம் எதை வச்சு அவளும் உனக்காக காத்திருப்பான்னு இவ்வளவு உறுதியா நடந்த கல்யாணத்தை கூட உடைச்சிட்டு ஏஞ்சலினாவ கல்யாணம் செஞ்சுப்பேன்னு சொல்ற என்றான் புரியாமல். நண்பனின் கேள்விக்கு கட்டிலில் இருந்து இறங்கி ஜன்னல் அருகே வந்து நின்று கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு, அந்த உறுதிக்கு காரணம் அவளோட பதில் கடிதம் தான் என ஆயுஷின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. எஸ்டா, அவளும் ஒரே வரியில லெட்டர் போட்டா. இந்த கவிதைக்குள்ள அதே ஆசைய விதையொன்றி இருக்கிறாயென. இது என் காதலுக்கான சமிங்கை. ஆனா என் துரதிருஷ்டம் அவளை நேர்ல சந்திச்சு என் காதல சொல்லலான்னு நினைச்சு கருணை தேடி மறுபடியும் கோயம்புத்தூர் போனேன். ஆனா அதுக்குள்ள அவன் மேப்ல இல்லாத ஏதோ ஒரு நாட்டுக்கு பறந்துட்டான். அவ யாரு, சொந்த ஊர் எது, உண்மையான பேரே ஏஞ்சலினா தானா, எப்படி இருப்பா, அவளும் என்ன நேசிக்கிறாளா அப்படின்னு என்கிட்ட 1000 கேள்விகள். ஆனா ஒரு கேள்விக்கு கூட என்கிட்ட பதில் இல்ல. ஆர்வமாக பேசிக்கொண்டு வந்தவனின் குரல் அமாவாசை நிலவு மாதிரி தேய்ந்து அதில் குடியேறியது. ஷிராக் சொன்ன கதையிலிருந்து ஆயுஷ்க்கு சகலமும் புரிய தன் தாடையை தேய்த்து கொண்டான். அப்போ அந்த தேவதையை நாம கண்டுபிடிக்கணும்னா அந்த ஓட்டவாய் கமலக்கண்ணனை கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு அந்த எருமைதான் உன் காதலுக்கு வெள்ளம் போல இருக்கு என்று தீவிரமாக யோசித்தான். ஆனா ஒண்ணு ஆயுஷ், அவளுக்கு என் பேரு தெரியும். லெட்டர்ல நான் ஷிராக்னு பேரை போட்டுதான் எழுதினேன். கவர்ல கூட என் முகவரியே எழுதியிருந்தேன். ஆனா அவ ஏன் என்ன தொடர்பு கொள்ளலன்னு புரியல. ஹே, ஒருவேளை என் கடிதம் அவங்க வீட்டுல வேறு யார் கையிலயாவது கிடைச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ என்று பதற ஆயுஷ்கும் புரியவில்லை. அவங்க எப்படி உனக்கு கடிதம் போட்டாங்க? ஓ முகவரிக்கா? ஷிராக் உதட்டை பிதுக்கி ரேடியோ ஸ்டேஷன் முகவரியில இருந்து கருண் அனுப்புனான். ஆயுஷ்க்கு அதற்கு மேல் யோசிக்க முடியவில்லை. நாற்காலியில் இருந்து எழுந்து
நீ சொன்னபடி கூட இருக்கலாம். அதுக்கும் பாசிபிள் இருக்கு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எல்லா வழியும் அடைபட்டு கிடக்கு. எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். பேசாம உனக்கு கட்டி வச்ச பொண்ணையே நேசிக்க முயற்சி பண்ண. இவங்களும் உனக்கு ஏத்த ஜோடியா தான் இருக்காங்க. முகம் தெரியாத ஒரு பொண்ணு மேல நீ வச்சிருக்க காதல நீ ஏன் உன்னை நம்பி வந்தவங்க மேல செலுத்தக்கூடாது? அவங்களுக்குள்ளயும் எவ்வளவு கனவுகள் இருக்கும் உன்னை பத்தி. நான் உன்னை நேசிக்கலைன்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னா அவங்க சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால இப்போதைக்கு எதுவும் அவங்க கிட்ட சொல்லாத, கோவப்படாத. உன் காதல் உண்மையானதா இருந்தா நிச்சயம் காலம் அதுக்கு பதில் சொல்லும். ஆயுஷன் பேச்சுக்கு எரிச்சலுடன் முகத்தை திருப்பினான் மாப்பிள்ளை. எனக்கு தெரியும்டா உனக்கு எவ்வளவு கஷ்டம்னு. ஆனா என்ன செய்யறது? இப்போதைக்கு உள்ள தீர்வு இது மட்டும்தான். இது சினிமா இல்ல ஷிராக், உன் வாழ்க்கை. யோசிச்சு செய். நான் கிளம்புறேன். அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். சொல்லும் போதே வெக்கம் அழையா விருந்தாளியாக ஓடி வந்து அவன் முகத்தில் அமர ஷிராக்கின் பார்வை அவனை வித்தியாசமாக ஆராய்ந்தது. ஏய், உனக்கு வெக்கம் கூட வருமா என்று தன் கவலைகளை மறந்து சிரித்தவன், ஏன் இப்பவே சொல்ல, என்ன பேசணும் என்று துளைத்தான். அப்புறம் சொல்றேன்டா, இப்போ நேரமாச்சு. பெஸ்ட் விஷஸ். நண்பனின் கைப்பிடித்து வாழ்த்துவிட்டு அவசரமாக விடைபெற்று சென்று விட்டான். இது ஒண்ணுதான் குறைச்சல் என்று முழங்கினான். சில வினாடிகளில் ராம்நாத் அவனை சாப்பிட அழைத்து செல்ல மகளையும் மகனையும் அருகருகே அமர வைத்து விருந்து பரிமாற எப்பொழுதும் போல் ஷிராக்கின் பார்வை தாலி கட்டியவளின் பக்கம் திரும்பவில்லை. மானசாவும் கணவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் கடமையே என தோழிகள் சொன்ன அறிவுரையை மனதிற்குள் ரீப்ளே செய்து கொண்டு தட்டில் அழிந்து கொண்டிருக்க பத்மா மகளின் கையை தட்டி சாப்பிடு என்றார் ரகசியமாக. ராம்நாத் மருமகனின் கூச்சத்தை போக்க சகஜமாக பிசினஸ், ஷேர் மார்க்கெட், தன் நண்பன் அனுபம் மேத்தா, வெதர், அரசியல் என்று பேசிக் கொண்டிருக்க ஷிராக்கும் அவருக்கு இணையாக பதிலளித்து பேசிக் கொண்டிருக்க மானசாவுக்கு எதிலுமே கருத்தில் பதிய மறுத்தது. சாப்பிட்டேன் என்று பேர் பண்ணிக்கொண்டு எழுந்து கை கழுவ சென்றாள். பெரியவர்கள் இருவருக்கும் பெண்ணின் நடவடிக்கையால் மாப்பிள்ளை ஏதும் தவறாக நினைத்துக் கொள்வாரா என்ற அச்சத்தில் ஷிராக்கை நோக்க அவனோ அங்கே எதுவும் நடவாதது போல் நிதானமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மாமனாரிடம் பேசியபடி. உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் மாப்பிள்ளை பெண்ணின் அலட்சியத்தை தவறாக எடுத்துக் கொள்ளவில்லை என்ற நிம்மதி உண்டானது. சக்தியிடமும் மோனியிடமும் அவளை ரெடி செய்ய சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை செய்ய சென்றதும் கதவை மூடிவிட்டு பொம்மை மாதிரி அமர்ந்தவளை ஒரு பெருமூச்சுடன் நோக்கிவிட்டு அவளை முதலிரவுக்கு ரெடி செய்தார்கள். அலங்காரம் செய்த ரூமில் அவளை கொண்டு விடும் முன், நான் சொல்ல ஒண்ணுமே இல்ல, கைய இருக்க மூடிருக்க வரைக்கும் தான் அது ரகசியம், தெரிந்தா என்று சற்று நிறுத்தியவள், மீதிய பாத்துக்கோ, பெஸ்ட் விஷஸ் என்று வாழ்த்த அவள் கையில் வெள்ளி சொம்பை கொடுத்து அனுப்பியிருந்தாள் சக்தி. பார்த்து நடந்துக்கோமானு என்றார் தாய் கவலையுடன். அதற்கும் மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்தவளை ஒரு பெருமூச்சுடன் அறைக்குள் அனுப்பிவிட்டு பத்மாவை அழைத்துக் கொண்டு ஹாலுக்குள் வந்தாள் சக்தி. சரிம்மா, நாங்களும் கிளம்புறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு தான் வாழ்க்கைய காப்பாத்திக்க தெரியும், நிச்சயம் வாழ்க்கைய தொலைச்சிட்டு வரமாட்டா என்று தைரியம் அளிக்க இருந்தும் கவலை அவரை விட்டு விலக மறுத்தது. என்னமோ சக்தி, ஒரு பெத்தவங்களா நாங்க எங்க கடமைய சரிவர நிறைவேற்றிட்டோன்னு எங்கனால சந்தோஷப்பட முடியலமா. எல்லாத்தையும் ஆண்டவன் தான் சரி செய்யணும் என்று வானத்தை நோக்கி கையெடுத்து கும்பிட மற்ற இரு பெண்களுக்கும் மிகவும் வேதனையாக இருந்தது. அறையில் போனில் தலையை புதைத்தவாறு அமர்ந்திருந்த ஷிராக் பால் செம்புடன் உள்ளே வந்தவளை சலனமே இல்லாமல் நிமிர்ந்து பார்த்துவிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் செய்து கட்டிலை விட்டு எழுந்தான். ஜன்னல் அருகே சென்று கை கட்டியபடி உட்காருங்க என மானசாவும் மறுபேச்சு இல்லாமல் பால் செம்பை வைத்துவிட்டு அமர்ந்தாள். அடுத்து என்ன பேசுவதென்று இருவருமே யோசனையில் ஆழ்ந்துவிட வெக்கமும் சந்தோஷமும் மட்டுமே ஆள வேண்டிய தருணத்தில் இருவர் மனதிலும் குழப்பமும் சஞ்சலமுமே ஆட்சி புரிந்தது. சில நிமிடங்கள் கனமான மௌனங்களில் கரைய ஷிராக்கின் பார்வை அப்பொழுதுதான் தாலி கட்டியவளின் முகத்தை நன்றாக நோக்கினான். வெண்ணையில் செதுக்கிய சிலை போன்ற உருவம், அழகிய தாமரை முகம், குளத்தில் நீந்தும் மீன்களாய் பெரிய கருவிழிகள், அதற்கு பாதுகாவலனாக அதற்கு சிகரம் வைத்தது போல் அர்ஜுனனின் வில் போன்ற புருவம், உருண்டு திரண்ட தேன் சுமந்த அழகிய சிவந்த இதழ்கள், கூரான நாசி, சிறிய நெற்றி என பிரம்மன் மொத்த அழகையும் அவள் ஒருத்திக்கே தாரை வார்த்து படைத்தது போல இருந்தவளை ஷிராக்கின் விழிகள் சுவாரஸ்யமாக வருடியது. ஏஞ்சலினா என்ற பெயருக்கு எந்த மாதிரி ஒரு உருவத்தை படைத்து வைத்திருந்தானோ அப்படியே தாலி கட்டியவள் இருக்கவும் அவனுள் ஒரு பரபரப்பு எழுந்தது. ஒருவேளை
குரலும் நான் கேட்ட ஏஞ்சலினா குரல் மாதிரி இருக்குமோ என்று சிறு நப்பா செய்யல. அது உடனேயே மறைந்தும் போனது. தன் கற்பனை உருவம் போலிருப்பதால் குரலும் அப்படி இருக்க சான்ஸே இல்லை என்று தோன்றியதுமே மீண்டும் மனதை இருள் சூழ்ந்த மாதிரி வெறுமையாக ஆனது. தாலி கட்டியவன் ஏதாவது பேசுவான், அதற்கேற்ற மாதிரி பதில் சொல்லிக்கலாம் என்று காத்திருந்தவளுக்கு அவன் எதுவுமே பேசாமல் தன்னையே அளவெடுத்துக் கொண்டிருக்கவும் மானசாவுக்கு எரிச்சல் மண்டியது. நானே பேசினால் என்ன என்று முடிவெடுத்து பேச வாயெடுக்கும் முன், நீ படுத்துக்கோ, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் என அதுவரை அவன் மீது கழுத்து வரை கோபத்தில் இருந்தவள் நாளை பேசலாம் எனவும் அவனை வினோதமாக நோக்கினாள். முதலிரவில் கட்டிய மனைவியை ஆசையோடு கட்டி அணைக்காவிடில் கூட குறைந்தபட்சம் பக்கத்தில் அமர்ந்து தன் மனதை பரிமாறிக்கொள்வார்கள் அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள சிறிது கால அவகாசம் கேட்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இது இரண்டுமே அல்லாமல் போய் தூங்கு என்றதும் என்னாச்சு இவருக்கு என்றுதான் தோன்றியது மானசாவிற்கு. சொல்ல போனால் அவள் இருக்கும் நிலையில் தாலி கட்டியவனிடம் பேசவோ போலியாக வைக்கப்படவோ கூட விரும்பவில்லை. ஆனால் ஷிராக்கின் நடவடிக்கை அவளுக்கு வித்தியாசமாக தோன்றியது. அத்தியாயம் 7. நாளைக்கு பெங்களூர் கிளம்பணும், நீயும் சோர்வா இருப்ப, ரெஸ்ட் எடு. கட்டிலில் மேலிருந்த ஒரு தலகாணியை எடுத்து அருகில் இருந்த சோஃபாவில் போட்டு அதில் படுத்து கண்களை மூடிக்கொள்ள மானசாவிற்கு எதுவோ சரியில்லை என்று தோன்றியது. தன் கழுத்தில் கட்டியிருந்த தாலியை எடுத்து பார்த்தவள், இதை கட்டியவனுக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடில்லையா? என்னை விருப்பமில்லாமல் தான் திருமணம் செய்து கொண்டாரா? இந்த விஷயம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியுமா என்று குழம்பிக் கொண்டிருந்தவளின் பார்வை உறங்கிக் கொண்டிருந்த கணவனின் மீது படிந்தது. வடநாட்டின் ரத்தம் என்பதால் கோதுமை நிறத்தில் பெண்கள் விரும்பும் கை கொள்ளாத கேசம், பரந்த நெற்றி, அடர்த்தியான புருவம், சிகரெட்டையே பார்க்காத சிவந்த உதடுகள், கூர்மையான மூக்கு, அடர்த்தியான மீசை, அழுத்தமான முகவாய், நல்ல உயரம் என மொத்தத்தில் ஆண்மையும் அழகும் நிறைந்து காணப்பட்ட கணவனை விழியிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளவு அழகா, அம்சமா, இளம் தொழிலதிபரான இவருள் ஏதாவது காதல் இருக்குமோ? அதன் விளைவுதான் இந்த விலகல் தன்மையோ என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் ஏசி குளிரில் கணவன் உடலை குறுக்கிக் கொள்ளவும் சட்டென கட்டிலில் மீதிருந்த போர்வையை எடுத்து போர்த்தி விட்டாள் புரியாத உணர்வுடன். பெங்களூர் கார் ஹார்ன் சத்தம் கேட்டு செக்யூரிட்டி ஓடி வந்து கனமான கேட்டை திறக்க கார் ஓடுபாதையில் ஓடி போர்ட்டிகோவில் களைத்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய ஷிராக் காரை சுற்றி வந்து மனைவி இறங்க காரை திறந்து வெல்கம் டு பெங்களூர் என்று இளம் புன்னகையுடன் வரவேற்க மானசாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது கணவனின் புன்னகையை கண்டு. ரோபோ கூட சிரிக்குது கேலியாக நினைத்துக் கொண்டு கணவனுடன் உள்ளே சென்றாள். சின்ன எஜமானின் கார் சத்தம் கேட்டு வெளியில் வந்த வேலைக்காரர்கள் அவர்களின் லக்கேஜை அவர் அறையில் கொண்டு வைத்தார்கள். ஐயா, கெய்சர் போட்டு ரெடியா இருக்கு, டிஃபனோ ரெடி என்று பணிவாக கூற ஷிராக்கின் பார்வை மனைவியின் பக்கம் திரும்பியது. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒரு காஃபி மட்டும் போதும் என்றால் மெல்லிய குரலில். ஷிராக் பார்வையாலேயே காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு கதவை மூடிவிட்டு சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து சோம்பல் முறித்தான். மானசா தன் ஏர்பேக்கை திறந்து சுடிதார் எடுத்துக்கொண்டு பாத்ரூமில் நுழைந்தாள். பயணம் செய்து அலுப்பு தீர பெங்களூர் குளிருக்கு இதமாக தலைக்கு வெந்நீர் ஊற்றி தலைக்கு துண்டை கட்டிக்கொண்டு குளியலை முடித்தாள். உடையணிந்து துண்டை அவிழ்த்து கூந்தலை துடைத்தபடி வெளியே வர அவளின் பார்வை சோஃபாவில் அமர்ந்த நிலையிலேயே உறங்கிக் கொண்டிருந்த கணவன் மேல் விழுந்தது. அவனை எழுப்ப மனம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் தன் வேலையை தொடர மெல்லிதான கதவு தட்டும் சத்தம் கேட்டது. சத்தத்தில் கணவன் எழுந்துவிடக் கூடாதே என்றெண்ணி அவசரமாக சென்று கதவை திறந்தாள். சின்னம்மா, உங்களுக்கு காஃபி கொண்டு வர சொன்னாரு சின்னையா பணிவோடு கூற அவளின் பார்வை வாஞ்சையுடன் கணவனை நோக்கி பாய்ந்தது. நன்றி சொல்லி காஃபியை வாங்கியவள் சாப்பாட்ட இங்கே எடுத்துட்டு வந்துருங்க என்று அனுப்பி கதவை மூடிவிட்டு திரும்ப ஷிராக் விழித்து விட்டிருந்தான். மானசா குளித்து ரெடியாகி கையில் காஃபியுடன் இருக்கவும், சாரி அசதியில தூங்கிட்டேன், இத குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன், வெளியே போயிட்டு வரலாம் என்று எல அவனை தடுத்தாள். இல்ல, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்சா சாயங்காலம் போகலாம், இல்லைனா நாளைக்கு கூட போகலாம். அவனுக்கு மன உளைச்சல் உடனே இவ்வளவு தூரம் டிராவல் செய்து வந்தது எல்லாம் அவனை புரட்டி போட்டிருந்தது. அதன் விளைவாக உடல் ஓய்வெடுக்க கெஞ்சியது. ஆனால் கட்டியவளை வெளியே அழைத்து செல்லாமல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன நினைப்பாளோ என்ற எண்ணத்தில் தான் எழுந்தான். ஆனால் அவளை வேண்டாம் என்று தடுக்கவும் முகம் கனிய, தேங்க்ஸ் மானசா என்றான் முதல் முறையாக. அதை
சிறிய புன்னகையில் ஏற்றுக்கொண்டவள். சாப்பிட்டு தூங்குங்களேன் பிளீஸ் என்று வேண்டுகோளை வைக்க புன்னகையுடன் எழுந்து துண்டுடன் பாத்ரூம் செல்ல மானசாவுக்கு எதையோ சாதித்துவிட்ட உணர்வு. அவளுக்கே தன் மாற்றத்தை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. நேற்றைய இந்நேரம் எல்லோரையும் தூக்கி எறிந்து பேசினேன், தோழிகளை திட்டினேன், அப்பா அம்மாவை அலட்சியப்படுத்தினேன். அவ்வளவு ஏன், இவர் யார், எப்படிப்பட்டவர் என்று ஒரு நொடி கூட இவரை பற்றி சிந்திக்கவில்லை. என் காதல் சிதைந்து விட்டது என்று ஒப்பாரி வைத்த நானா இது என்று தன்னையே சிறு வெக்கத்துடன் கேலி செய்து கொள்ள அவளின் அழகிய சிருங்கார முகத்தில் வெக்கம் படர்ந்தது. ஆனால் உடனேயே தாய் சொன்ன மஞ்சள் கயிறு மேஜிக் என்ற வாக்கியம் நினைவில் வர, அப்போ நான் என் காதல தூக்கி எறிஞ்சிட்டனா என்று சிறு குற்ற உணர்வு எழ அதை தலையில் தட்டி அடக்கினாள். முகம் பார்த்து பழகி நேருக்கு நேர் காதலை சொல்லி ஜாலியாக ஊரை சுற்றிவிட்டு ஏமாற்றி இன்னொருத்தனை கல்யாணம் செய்து கொள்ளவில்லையே, அப்புறம் எப்படி அது துரோகமாகும்? என்னை பெற்றவர்களுக்கும் என் நலம் விரும்பிகளுக்கும் எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்வதில் எனக்கென்ன குற்ற உணர்வு என்று தனக்கே நியாயத்தை உணர்த்தி கொண்டிருந்தவள் மீண்டும் கதவு தட்டும் ஓசை கேட்டு கதவை திறந்தாள். இம்முறை பணியாள் மானசா சொன்னபடி சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்து பிரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டில் மற்றும் கண்ணாடி டம்ளர்களை எடுத்து அழகாக அடுக்கி வைத்துவிட்டு அடுத்த கட்டளைக்காக சின்னம்மாவின் முகம் நோக்கி நிமிர அவனுக்கு நன்றி சொல்லி அனுப்பிவிட்டு கதவை மூடினாள். முகம் கழுவிக்கொண்டு டவலால் துடைத்துக் கொண்டே வந்தவன் சாப்பாடு ரெடியா இருக்கவும் கேள்வியாக மனைவியை நோக்கினான். இல்ல, நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னு நான் தான் இங்கே கொண்டு வர சொன்னேன். மனைவியின் அக்கறை அவனுக்கு புதிய அனுபவமாக, அதே சமயம் மனதிற்கு இதமாக இருக்க தேங்க்ஸ் என்றான் ஒற்றை வார்த்தையில். அவனை அமர சொல்லி டிஃபனை பரிமாறி சாப்பிட சொல்ல, நீ சாப்பிடல, வெறும் காஃபி மட்டும் குடிச்சா உடம்பு கெட்டுடும், சாப்பிடு என்றவன் ஒரு தட்டில் சப்பாத்தியையும் பன்னீர் குருமாவையும் வைத்து அவளிடம் நீட்ட மறுக்க முடியாமல் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள். இருவருக்கும் அடுத்து என்ன பேசுவதென்று புரியாமல் மௌனமாக சாப்பிட ஷிராக்கின் விழிகள் மனைவியிடம் சென்று மீண்டும் மீண்டும் வந்தது. கணவன் ஏதோ பேச நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவளுக்கு அவளுக்குள்ளும் கணவனிடம் கேட்க கேள்விகள் இருந்தது. ஆனால் அதை எப்படி ஆரம்பிப்பது என்று புரியாமல் யோசித்தபடியே சாப்பிட்டு முடித்தார்கள். சாப்பிட்டு முடித்ததும் அலாவுதீன் பூதம் போல் வாயிலில் காட்சியளித்த பணியாளை கண்டதும் மானசாவிற்கு அவனின் கடமையுணர்ச்சியும் விசுவாசமும் ஆச்சரியப்படுத்தியது. பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு இடத்தை சுத்தம் செய்துவிட்டு செல்ல ஷிராக் சோஃபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்ய கன்னட மொழியில் செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மொழி புரியாமல் போர் அடித்தது. எழுந்து சென்று விடலாமா என்று நினைத்து செயல்படும் முன், ஓ சாரி, உனக்கு புரியாத மொழிய வச்சு பாத்துட்டு இருக்கேன் என்று சட்டென சேனலை மாற்ற முயற்சித்தான். இல்ல, இட்ஸ் ஓகே ஷிராக் என்றால் முதன்முறையாக அவன் பெயரை சொல்லி. அவளின் அழைப்பில் அந்த பெயரே வித்தியாசமாக தோன்ற அவனின் இதழில் சிறு புன்னகை மலர்ந்தது. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரேன். கீழிறங்க வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த சுமதி என்ற பெண்மணி மானசாவை கண்டதும் கையில் வைத்திருந்த துடப்பத்தை போட்டுவிட்டு கையை கழுவி முந்தானையால் துடைத்துக் கொண்டே அவளை நெருங்கினாள். அம்மா, ஏதாவது வேணுமா என்று வினவ மானசா மென்மையாக புன்னகைத்தாள். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வீட்டை சுத்தி பாக்குறேன். அவளை அனுப்பிவிட்டு ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு வந்தவள் பறந்து விருந்திருந்த தோட்டத்தை பார்த்ததும் ஆசையுடன் நெருங்கினாள். பெங்களூர் கெஸ்ட் ஹவுஸ் என்பதாலோ என்னவோ எல்லாவித ரோஜாக்களும் டாலியாக்களும் பயிரிடப்பட்டிருக்க ஆர்வத்துடன் ரோஜாக்களின் வண்ணங்களில் கவரப்பட்டு மெலிதாக வருடி கொடுக்க எங்கிருந்தோ தோட்டக்காரன் ஓடி வந்து கும்பிடு போட்டான். நேத்து பெரியம்மா போன் செஞ்சாங்க, சின்னையாவும் நீங்களும் வரப்போறீங்கன்னு. நான் தான் தோட்டக்காரன் ராஜவேலு, இங்க 10 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் என்று தன்னை சுய அறிமுகம் செய்து கொள்ள மரியாதைக்கு சிறு புன்னகையை பரிசாக கொடுத்தாள். அந்த பக்கம் வந்து பாருங்கம்மா, நிறைய வெரைட்டி பூக்கள் இருக்கு. மல்லிகைல குண்டு மல்லி, ராமபானம், நித்திய மல்லி, உலாந்த மல்லி, ஊசி மல்லி, மதுர மல்லி, இன்னும் நிறைய இருக்கு என்று அடுக்கிக் கொண்டே சென்றான். பரவாயில்ல வேலு, நான் இன்னொரு நாள் வந்து செடியெல்லாம் பாக்குறேன் என்று மென்மையாக மறுத்துவிட்டு மீண்டும் வீட்டினுள் சென்று தன் அறைக்கு செல்ல கணவன் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் டிவியை சத்தம் இல்லாமல் வைத்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு போர் அடித்தது. டிவியை ஆஃப் செய்துவிட்டு கைபேசியில் சிறிது நேரம் கேம் விளையாட அதுவும் போர் அடித்தது. கட்டிலில் அமர்ந்து கையோடு கொண்டு வந்த புத்தகத்தில் ஆழ்ந்து விட்டாள். ஹே மானசா, மானசா. அவளை யாரோ மென்மையாக உலுக்கிக் கொண்டிருக்க கண் விழித்து பார்த்தவள் தான் உறங்கிவிட்டிருந்தது புரிந்தது.
தன்னை எழுப்பிக் கொண்டிருந்த கணவனை கூச்சத்துடன் நோக்கி, சாரி, அப்படியே அசந்துட்டேன். கட்டிலை விட்டு இறங்கியவள் இப்பொழுதுதான் கவனித்தாள் கணவன் ட்ரிம்மாக உடையணிந்து வெளியில் செல்ல தயாராக இருப்பதை. அவன் முகம் நோக்கி நிமிர, ரெடியாகி வா, வெளியே போகலாம் என்று கீழே இறங்கி சென்றுவிட இதழில் சிறு முறுவலுடன் ரெடியாக ஆரம்பித்தாள். கடகடவென தன்னை ரெஃப்ரெஷ் செய்து ஹாஃப் ஒயிட் கோல்டன் டிசைன் போட்ட டிசைனர் சாரிக்கு ஸ்லீவ்லெஸ் கோல்டன் கலர் ஜாக்கெட் அணிந்து சிறிய வைர தொங்கல் ஒற்றை வைர வளையல் கழுத்தில் மெல்லிய வைர நெக்லஸ் அணிந்து தன் கர்லிங் ஹேரை பிரஷ் செய்து மீண்டும் அழகாக சுருள வைத்து மெல்லிய ஒப்பனையில் ரெடியாகி தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தபடி காஃபியை பருகியபடி பேப்பரில் மூழ்கியிருந்தவன் மனைவியின் மெல்லிய கொழுசொலியில் நிமிர விழிகள் மனைவியிடமே பசை போட்ட மாதிரி ஒட்டிக்கொண்டது. கல்யாண அலங்காரத்தில் தேவதையாக ஜொலித்தாள் என்றால் பட்டுப்புடவையோ நகைகளோ அதிகமின்றி மெல்லிய ஒப்பனையில் நவ நாகரீக மங்கையாக நெஞ்சை அள்ளினாள். லெட்ஸ் கோ. தலையை சரித்து கணவனிடம் வினவ சற்றென்று தலையை குலுக்கி புன்னகையுடன் எழுந்து கம் என்று முன்னே நடக்க மானசாவுக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது. கணவன் தன் அழகை ஒப்பனையை பாராட்டி சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் தன் கையை பிடித்துக் கொண்டாவது நடக்கலாமே என்ற ஏக்கம் அவளுள் அலையாய் பரவியது. ஆனால் அதை வாய்விட்டு சொல்ல முடியாமல் மௌனமாக பின்தொடர்ந்து சென்றவள் காரில் அமர்ந்து சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு நிமிர்ந்தாள். முதல்ல எங்க போகலாம் என்று வினவினான் அவளின் கணவன். அவனின் கேள்விக்கு திரு திருவென விழிக்க அவளின் பாவனையை கண்டு பீரிட்ட சிரிப்பை அடக்கி அவளின் பதிலுக்காக காத்திருந்தான். சாரி, எனக்கு பெங்களூர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இதுதான் முறை இங்கே வருது என பதிலில் ஷிராக்கின் சிரிப்பு புன்னகையாக மாறியது. தட்ஸ் ஓகே, நான் அழைச்சிட்டு போறேன். கணவனை இடைமறித்து, முதல்ல இங்குள்ள ஏதாவது கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்களேன் பிளீஸ். நம்ம கல்யாணத்துக்கு பிறகு முதல்ல வெளியே போறோம். அதனால பேசிக் கொண்டிருந்தவள் கணவனின் புன்னகை முகம் மறைந்து அதில் சிறு குழப்பமும் சஞ்சலமும் குடியேறுவதும் ஸ்டீரிங் வீலை பிடித்திருந்த கைகளில் நரம்பு முறுக்கேறுவதையும் கண்டு தன் பேச்சை நிறுத்தி சிறு கலவரத்துடன் அவனை நோக்கினாள். பேசிக் கொண்டிருந்தவள் சட்டென்று பேச்சை நிறுத்தியதும் அவளின் பக்கம் திரும்பி புருவத்தை வில்லாக வளைத்து என்னவென்று விசாரிக்க அவளின் பார்வை அவனின் முறுக்கேறிய கைகளில் படிந்து சிறு பயத்துடன், சாரி, இப்ப என்ன முதல்ல கோயில் போகணுமா? வண்டியை ஸ்டார்ட் பண்ண முயல அவனின் கை மீது தன் கைகளை வைத்தாள். உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா வேண்டாம் ஷிராக் என்றால் மென்மையான குரலில். மனைவியின் முதல் ஸ்பரிசமும் அவளின் அக்கறையான பேச்சும் அவனுள் இனிய அதிர்வலைகளை உண்டாக்க அதன் காரணமாக அவரின் முகம் கனிந்தது. நத்திங் டு சீரியஸ். வண்டியை எடுத்து சாலையில் சீரவிட மானசாவின் விழிகள் வெளியில் தெரிந்த காட்சிகளில் இருந்தாலும் மனம் என்னவோ கணவனையே சுற்றி கொண்டிருந்தது. முதலிரவில் எதுவுமே பேசவில்லை என்கிறதே கொஞ்சம் உறுத்தலான விஷயம்தான். ஆனால் அதைவிட புது மனைவியுடன் தனியாக பெங்களூர் வரை வந்திருக்கிறார். ஆனால் இதுவரை காதலாக ஒரு வார்த்தையோ பார்வையோ இல்லையே. ஏன் இவருக்கும் என்னை போல இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, இல்லை என்னை பிடிக்கவில்லையா என்று முதல் நாள் இரவு எழுந்த சந்தேகமே மீண்டும் எழுந்தது. காலையில் ஷிராக்குடைய பெற்றோர்கள் கூட எதுவும் சொல்லவில்லையே. அவர்களின் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடியதே. மகன் சம்சாரியாகிவிட்டான் என அது அவர்களின் பேச்சிலும் தெரிந்ததே. யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு கவிதா ஆண்டியின் முகத்தில் பூரிப்பையும் மீறி ஏதோ ஒரு சங்கடம் தெரிந்தது. அவளின் நினைவுகளில் பளிச்சிட்டது. அப்போது அது பெரியதாக தோன்றவில்லை. ஆனால் ஷிராக்கின் ஒதுக்கமும் மௌனமும் தான் அவர்களின் கவலைக்கு காரணமா? இப்போதைக்கு அவர் சொல்கிற மாதிரி இல்லை. நானே அவர் மனதில் என்ன இருக்கு என்று கேட்டுவிடலாமா என்று சிந்தித்தபடி கணவனின் பக்கம் திரும்பினாள். அவனோ கார் ஓட்டுவதுதான் அவனின் வாழ்க்கை லட்சியம் என்பது போல் சாலையிலேயே அவன் கவனத்தை பதித்திருக்க மானசாவினுள் எழுந்த சந்தேகம் 50% உறுதியானது. இப்போதைக்கு இவர் மனதில் தான் இல்லை என்று. திடீரென்று வண்டி குலுங்கி நிற்க மானசாவின் எண்ண அலைகளும் அத்துடன் அருந்தது. கோயில் வந்துருச்சு, இறங்கு. பட்டும் படாமலும் கூறிவிட்டு இறங்க கூடவே இறங்கியவளிடம், இது ஹலசுரு சோமேஸ்வரர் டெம்பிள், சக்தி வாய்ந்த சிவன் கோயில். அம்மா பெங்களூர் வந்தா இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க என்று ஒவ்வொரு தகவலுடன் கோவிலின் உள்ளே அழைத்து சென்றான். மானசாவின் உடல்தான் அவனுடன் சென்றதை தவிர மனதை கணவன் தான் ஆக்கிரமித்திருந்தான். சோமேஸ்வரர் சன்னதினியில் அர்ச்சனைக்கு கொடுத்துவிட்டு வெளிமூடி கைகூப்பி மனதார வேண்ட ஷிராக்கின் விழிகள் புரியாத பாவனையுடன் அவளை வருடியது. அர்ச்சகர் அவள் முன்
நெய் தீபத்தை நீட்ட அதை கண்ணில் ஒற்றிக்கொண்டு அர்ச்சகர் தட்டிலிருந்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அதை மோதிர விரலால் தொட்டு தனக்கு மெலிதாக தீற்றிக்கொண்டு கணவனுக்கும் கீற்றாக நெத்தியில் இட மனைவியின் நெருக்கம் அவனை ஏதோ செய்தது. கணவனின் பார்வை தன் மீது பதிந்திருக்கவும் தெரிந்தும் தெரியாத மாதிரி பிரகாரத்தை சுற்றி வர ஷிராக்கும் அவளை பின்தொடர்ந்தான். ஆங்காங்கே இருந்த சன்னதியில் கைகூப்பி தொழுதுவிட்டு ஓர் ஓரமான இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்தார்கள் இருவரும். சில நொடிகள் மௌனத்தில் கரைய இருவரும் பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தும் அந்த மௌனத்தை உடைக்க அவர்களை ஏதோ ஒன்று தடுத்தது. தத்தம் யோசனையில் ஆழ்ந்திருக்க ஷிராக்கின் போன் சினுங்கி அந்த இடத்தின் அமைதியை கிளைத்தது. போனை எடுத்தவன் ஆயுஷ் என்றதும் மனைவியின் பக்கம் பார்வையை செலுத்திவிட்டு போனை எடுத்து சொல்லுடா என்றான் மெல்லிய குரலில். டேய், பக்கத்துல இருக்காங்களா என்று எதிர்முனை வினவியது. ஆமாம் என்ற நண்பனுக்கு கேள்வி புரியவில்லை. ஓகே, நான் சொல்றத மட்டும் ஜஸ்ட் கேட்டுக்கோ, வேற எதுவும் பேசாத. ஷிராக்கிற்கு நண்பனின் பேச்சுக்குண்டான சூட்சுமம் புரியவில்லை என்றாதும் வெறும் ஹம் மட்டும் கொட்டினான். டேய், நேத்து நீ சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே குழப்பம். நீயும் ரேடியோல கவிதை சொன்ன பொண்ணுக்கு உன் பேரை போட்டே கடிதம் போட்டிருக்க. அவ்வளவு ஏன் முகவரி கூட கொடுத்திருக்க. அப்படி இருந்தும் அவ ஏன் ரேடியோ முகவரிக்கு கடிதம் போட்டிருக்கா? அவ முகவரியும் அந்த காண்டாமிருகம் கருண் கொடுக்கல என்று பேசிக் கொண்டிருக்க ஷிராக்கிற்கு அலுப்பாக இருந்தது. சரி, அதுக்கு என்ன, இத சொல்லவா போன் செஞ்ச என்று எரிச்சலில் வந்தது அவன் குரல். டேய் முந்திரி கொட்ட, இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். காண்டாமிருகம் அந்த முகவரியை கொடுக்காதது கூட சரின்னு விட்டு தள்ளு. ஆனா இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. அந்த பொண்ணு போட்டதா சொன்ன கடிதத்துல அவளுக்கு உன் மேல விருப்பம்னு மறைமுகமா சொல்லியிருந்தவ அப்புறம் ஏன் அவகிட்ட முகவரி இருந்தும் உன்னை தேடி வரல என்ற கேள்வியை முன்வைத்தான். அதையும் நீயே சொல்லு என்றான் அவள் யார் என்று தெரியாத கோபத்தில். சொல்றேன், ஆனா இது சரியா இருக்கும்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், நடுவுல ஏதோ ஒரு கோக்குமாக்கு நடந்திருக்கு என்றவனை இடைமறித்தது ஷிராக்கின் வாட் என்ற குழப்ப குரல். அதாவது உன் கடிதத்தை யாராவது பிரிச்சு படிச்சிருக்கணும். யாரோ என்ன யாரோ, எல்லாம் கருண் காண்டாமிருகமா தான் இருக்கும். அதான் நம்ம பழைய நண்பர்கள் கிட்ட அவனை பத்தி விசாரிச்சேன். அதை கேட்டதுமே ஷிராக்கின் உடலில் புது ரத்தம் பாய்ந்த மாதிரி இருந்தது. ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? விழிகளில் ஆர்வம் மின்னியது. கணவனின் முகம் திடீரென்று 1000 தீபத்தை ஏற்றின விதத்தில் ஒளிரவும் மானசாவின் விழிகள் ஆராய்ச்சியோடு அவனை வருடியது. மனைவியின் பார்வையை கண்டதும் சட்டென உஷாராகி சொல்லு என்றான் கவனமாக முகபாவனையை திருத்தி. அவன் நாளைக்கு சென்னை வரானா. லாஸ்ட் பெஞ்ச் சதீஷ் சொன்னான். கருணோட அவனுக்கு இன்னும் கான்டாக்ட் இருக்கு. அவன் வரட்டும், நானே அந்த எருமையை விசாரிக்கிறேன். அதுக்குள்ள நீ ஏதும் அவசரப்பட்டு சிஸ்டர் கிட்ட பேசிடாத என்று எச்சரித்து விட்டு போனை அணைத்தான் ஆயுஷ். லெட்ஸ் கோ. ஏதாவது பிரச்சனையா ஷிராக் என்று எதிர்கேள்வி எழுந்தது மனைவியிடமிருந்து. காரை நோக்கி நடந்து கொண்டே, ஹே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் பேசினான் என்று ரிமோட்டால் காரை திறந்து இருவரும் அமர்ந்ததும் மனைவியின் பக்கம் திரும்பினான். ஏதாவது மால்க்கு ஷாப்பிங் போலாமா என்று வினவ மானசாவிடமிருந்து பதில் இல்லை. கணவன் தன்னிடமிருந்து எதையோ மறைக்கிறான் என்பது உறுதியானது. எதையும் பட்டு பட்டு என்று தேங்காய் உடைத்த மாதிரி பேசி பழக்கமுள்ள மானசாவுக்கு ஏனோ கணவன் விஷயத்தில் அப்படி கேட்க மட்டும் வாய் வரவில்லை. மௌனமாக அமர்ந்திருந்தவளிடம் என்னாச்சு மனுஷா என்றான். மேற்கொண்டு கேட்க தயக்கம் அவனை கட்டி போட்டது. கணவனின் கேள்வியில் மெல்ல அவன் முகம் நோக்கி மையிட்ட விழிகளை மலர்த்தினாள். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா என்று தயங்கி தயங்கி வந்தது குரல். இந்த கேள்வியை மனைவி எப்பொழுது வேண்டுமென்றாலும் கேட்பாள் என்று எதிர்பார்த்திருந்தவன் கல்யாணமான அடுத்த நாள் இந்த கேள்வி வந்து விழும் என்று எதிர்பாராததால் சற்று திணறி போனான். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும், அதற்குண்டான பதில வீட்டுல சொல்றேன் என்றான் சிறு அழுத்தத்துடன். அந்த குரலே அவளை மேற்கொண்டு பேச தயக்கியது. அத்தியாயம் 8. மந்திரி ஸ்கொயர் மால் சென்று வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் லிப்டில் உள்ளே செல்ல மானசாவுக்கு மாலின் அமைப்பும் பிரமிப்பாக இருந்தது. கணவனுடன் இணைந்து நடந்தவாறே கடைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு வர ஒரு நகைக்கடை முன் கணவன் சட்டென்று நின்றான். என்ன ஷிராக் என்றாள். வா உள்ள போகலாம். நான் வரல, அப்புறம் பாத்துக்கலாம் என்றாள் சற்று அலுப்புடன். பக்கத்தில் இருந்த குழந்தைகள் பொருட்கள் விற்கும் கடையில் மனைவி நுழையவும் ஷிராக்கும் வேறு வழி இல்லாமல் அவளுடன் சென்றான். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை அழகாக கலைநயத்தோடு அடுக்கி வைத்திருக்க ஒவ்வொன்றாக ரசித்துக் கொண்டிருந்தவளிடம், I'll be back in 10 minutes.
டோன்ட் கோ எனிவேர் எல்ஸ், ஓகே? அவளிடம் சொல்லிக்கொண்டு கடையை விட்டு வெளியேற மானசாவுக்கு அதற்கு மேல் மனது எதிலும் லயிக்கவில்லை. இருந்தும் கணவன் வரும் வரை இருந்தாகணுமே என்பதால் மீண்டும் வேடிக்கை பார்ப்பதை தொடர அவளின் கைபேசி அலறியது. குழந்தையின் ஏஞ்சல் கவுனை ரசித்துக் கொண்டே சுவாரஸ்யமின்றி கைபேசியை காதுக்கு கொடுத்தாள். ஹே மானு, எப்படி இருக்க என்று எதிர்முனை படபடத்தது. யாரது? சிறு எரிச்சலுடன் வந்தது கேள்வி. அடிப்பாவி, கல்யாணமாகி 2 நாள்ல பெத்தவளையே மறந்துட்டியா? சிறு தாங்களுடன் கேட்டாலும் அதிலும் சிறு சந்தோஷம் இருக்கத்தான் செய்தது தாய் பத்மாவின் குரலில். ஓ நீயா, சாரிமா, வெளியே வந்திருக்கோம், அதான் கடையை சுத்தி பாத்துட்டு இருந்ததுல உன் குரலை சரியா கவனிக்கல. தாயை சமாளித்து விட்டு தன் நலனையும் சேர்த்து கூற அடுத்த கேள்வி வந்தது. மாப்பிள்ள உன்னை எப்படி கவனிக்கிறார் என்று. தாயின் கேள்வியில் சட்டென்று பொய் சொல்ல வராமல் சிறு இடைவெளி விட அதற்குள் எதிர்முனை பதறியது. ஏண்டி மானு, ஏதோ பிரச்சனையா? பெரியவரின் பதட்டத்தில் எரிச்சல் மண்டியது. மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க மாப்பிள்ள பரம சௌக்கியம். பிரச்சனை இருந்தா வெளியே அழைச்சிட்டு வருவாரா? மீண்டும் தாயை சமாதானம் செய்து முடிக்க தந்தையின் குரல் கேட்டது. அவரும் தாய் கேட்ட கேள்விகளை கேட்க இப்பொழுது எரிச்சல் மறைந்து பெற்றவர்களின் பயத்திற்கு சிரிப்புதான் வளர்ந்தது. இருவரிடமும் சிறிது நேரம் பேசி அவர்களின் பதட்டத்தை பயத்தை தனித்துவிட்டு கைபேசியை அணைக்க ஷிராக் வந்து சேர்ந்தான். புடவை எதுவும் எடுக்கிறியா, இல்ல வேற எதுவும் வாங்கணுமா என்றான். இல்ல, வீட்டுக்கு போகணும் என்று ஒரே அடியாக முடித்துவிட ஷிராக் மேலும் வற்புறுத்தவில்லை. இருவரும் வீடு வந்து சேரும் வரை வழக்கம் போல மௌனத்தையே பற்றுக்கோளாக பிடித்துக் கொண்டார்கள். வண்டி போர்ட்டிகோவில் நின்றதும் வண்டியை விட்டு இறங்கி கடகடவென்று உள்ளே செல்ல ஷிராக் பெருமூச்சுடன் அவளை பின்தொடர்ந்தான். வண்டி சத்தம் கேட்டு வெளியே வந்த வேலைக்காரன், வெளியே போய் 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டாங்க. யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மானசா விடு விடுவென்று படியேற, சின்னம்மா என்று விழித்தான் அந்த விசுவாசி. பணியால் அழைப்பில் திரும்பியவளிடம், டிஃபன் மேல எடுத்துட்டு வரவா, இல்ல கீழேயே வர்றீங்களா என்று பவ்யமாக விசாரிக்க அவளும் எரிச்சல் குமிழியிட்டது. இப்போ சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல் என்ற ரீதியில் தன் பதிலுக்கு காத்திருந்த அவன் முகத்தை கண்டதும் இவனை கோபிச்சு என்ன ஆக போகுது? தன் கோபத்தை உள்ளுக்குள்ளேயே புதைத்து, எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்றவள் வேகமாக மேலேறி செல்ல இவர்களுக்குள் ஏதேனும் சண்டையா? மீண்டும் குழம்பி நின்றான். பின்னாலேயே வந்த ஷிராக் அவன் தோளில் கை வைத்து, உங்க சின்னம்மாவ நான் சாப்பாடு கீழே அழைச்சிட்டு வரேன், நீ டிஃபன் ரெடி பண்ணு. சமாதானம் செய்து அவனை அனுப்பிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த மனைவியின் மீது ஷிராக்கின் பார்வை பதிந்து மீண்டது. அவள் எதிரில் இருந்து கட்டிலில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க, நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன என்ற அர்த்தத்தில் கணவனை நோக்கினாள். எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லிடுறது நல்லது என்ற முடிவுக்கு வந்திருந்தவன் சில நொடிகள் விழிகளை மூடி எதற்கோ தன்னை ஆயத்தம் செய்வது போல் அமர்ந்திருக்க மனைவியின் குரல் அவனை மீட்டது. விழிகளை திறந்து, இங்கே வா என்றவன் அவளை அழைத்து தன் பக்கத்தில் அமர்த்தினான். நான் சொல்றத சரியான கோணத்துல நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீ ரொம்ப புத்திசாலின்னு அப்பா பல முறை சொல்லியிருக்காரு என்றதும் அவளின் ஏமாற்று குரல் இடையிட்டது. அப்போ உங்களுக்கு நான் அப்படி தெரியலையா? அவளின் குழந்தைத்தனமான கேள்விக்கு புன்னகைத்து, நான் இன்னும் உன்னுடன் பழகவே இல்லையே. கணவனின் பதிலுக்கு தன் முட்டாள்தனத்தை எண்ணி நாக்கை கடித்துக் கொண்டாள். சாரி. சரி சொல்லுங்க. வெல், இப்ப நான் சொல்ல போறது உனக்கு ஒருவேளை கோபத்தை கூட உண்டாக்கலாம். ஆனா நீ என்ன நம்பி வந்தவ. உன்னை எந்த விதத்திலையும் நான் ஏமாற்றவும் மாட்டேன், துரோகம் செய்யவும் மாட்டேன். ஷிராக்கின் பலமான பீடிகைக்கு அவளுள் புதறியது ஏதேனும் பெரிய அணுகுண்டு வரப்போகுதோ என. அத்தியாயம் 9. அவள் மடி மீதிருந்த கைகளை எடுத்து மெல்ல வருடி, கல்யாணத்துக்கு முன்ன நான் ஒரு பொண்ண மனதார விரும்பினேன் என்றதும் அவளின் முகம் சுருங்கியது. ஆனால் உடனேயே தன்னை நினைத்ததும் முகபாவனையை சரி செய்து, சரி, ஆனா ஏன் அவங்கள கல்யாணம் செய்துக்கல என்றால் உள்ளுக்குள் புகைந்தபடி. அந்த கேள்வியை கேட்டதும் சூழ்நிலைக்கு பொருந்தாமல் கடகடவென சிரித்தான். அவங்கள நான் பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி கல்யாணத்தை பத்தி பேச முடியும் என்ற கேள்வியை வைக்க அவளின் மனைவிக்கு சுத்தமாக புரியவில்லை. அவள் முகக்குறிப்பிலேயே அவளின் குழப்பத்தை உணர்ந்து, இப்படி சொன்ன உனக்கு புரியாது, முதல்ல இருந்தே சொல்றேன் என
மானசா ஆர்வமாக கேட்க தயாரானாள். ரேடியோ மூலமா ஒரு பொண்ணோட குரலை கேட்டு அவளை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்ன காரணம்னே தெரியல. என் காதல் அந்தரத்துல தொங்கிட்டது. அவளோட முகவரி கூட தெரியாது. அவ எங்க இருக்கா, என்ன செய்யறா, ஏன் என்ன தொடர்பு கொள்ளல என்று பேசிக் கொண்டிருந்தவன் சற்றென்று சிறு அலுப்புடன் நிறுத்தினான். அதெல்லாம் பழைய கதை. நேத்து வர அந்த பெண்ண என் மனசுல இருந்தது உண்மைதான். ஆனா 1000 கனவுகளோட நீ முதலிரவுக்கு வந்த பொழுது ஒரு கணவனா நடந்து கொள்ளாம ஒரு 3ஆம் மனிதன் போல நடந்துகிட்டத எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஏத்துக்கிட்டேயே. அப்போதே என் மனச மாத்திட்டேன். எனக்காக ஒவ்வொரு வினாடியும் நீ யோசிச்சு யோசிச்சு செய்யும் பொழுது உனக்காக நான் என்னையே மாத்திக்கொள்ள முடிவெடுத்தேன். அதற்கு எனக்கு டைம் தேவைப்பட்டது. அம்மா கூட நிறைய அட்வைஸ் செய்தாங்க. கிடைக்காத காதலுக்காக ஏங்கிறத விட உன் கையில வந்த காதல நேசிக்க கத்துக்கோ, நிச்சயம் அது உன்னை சந்தோஷமா வச்சிருக்கும்னு. அவங்களோட வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் இப்ப புரியுது என்று கணவன் பேசிக்கொண்டே செல்ல மானசா சிலையாக சமைந்து விட்டிருந்தாள். சிராக் சொன்ன கதை கிட்டத்தட்ட தன் கதை போலவே இருக்கவும் மிகவும் குழப்பமாக இருந்தது. ஏனென்றால் தன் கதையில் அவன் பெயர் ரெமோ என்றல்லவா இருந்தது. ஆனால் இவர் தன் பெயர் முகவரியுடன் அந்த பெண்ணுக்கு கடிதம் எழுதியும் அந்த பெண் இவரை சந்திக்கவில்லை என்றல்லவா சொல்கிறார். ஒரே மாதிரி சம்பவங்கள் 2 பேருக்கும் நடக்குமா? இது சாத்தியமா? அவளின் குழப்பத்திற்கு இடையே கணவனின் கைபேசி சினுங்கியது. ஒரு நிமிஷம் மானசா, இதோ வந்துடுறேன். கீழே இறங்கி செல்ல அவளுக்கு கணவனின் காதலை நினைத்து ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனின் நேர்மையை நினைத்து பெருமையாக இருந்தது. அதே போல் தன்னால் கணவனிடம் தன் காதலை சொல்ல முடியுமா என்று யோசித்தவளுக்கு தோழிகளின் எச்சரிக்கை நினைவில் மின்னலடிக்க ஒரு பெண்ணாக தன் காதலை கணவனிடம் சொல்ல பயமாக இருந்தது. யோசித்தபடி அமர்ந்திருந்தவளை இன்டர்காம் அழைத்தது. எடுத்தவளிடம், மானசா, ஒரு முக்கியமான வேலை, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ஷிராக்கின் குரலை போன் வழியே கேட்க மானசாவின் மூளை இடி மின்னல் தாக்கியது போல் அதிர்ந்தது. காரணம், அவள் நேசித்த காந்த குரல் தன் கணவனுடையது என்று தெரிந்து யாரை தேடி அழிந்தாளோ, மனதிற்குள் வைத்து தவியாய் தவித்தாளோ அவனையே தனக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்ததும் அதிர்ச்சி மறைந்து இனிய பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அதன் விளைவாக நாபியில் இருந்து வார்த்தைகள் வராமல் முள் மாதிரி சிக்கிக் கொண்டது. மானசா, லைன்ல இருக்கியா? கணவனின் குரலுக்கு மானசா இல்ல என்று குரல் தழுத்தழுக்க ஷிராக்கிற்கு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியவில்லை. மனைவி அழுகிறாள் என்றதுமே அவனுக்கு பதறியது. ஐயோ, என் காதல் கதை அவளோட மனசு காயப்படுத்திட்டது போல. கடவுளே, இதை எப்படி சமாளிக்க போறேன் என்று புலம்பியபடியே ரிசீவரை வைத்துவிட்டு வெளியே போகும் எண்ணத்தை கைவிட்டு 2 படிகளாக தாவி அறையை அடைந்தான். மனைவி கையில் ரிசீவருடன் அழுது கொண்டிருக்க, மானசா என்றழைத்தான் குற்ற உணர்வுடன். மனைவியை நெருங்கி அவளின் முகத்தை நிமிர்த்தி, ஐம் சாரி மானு, உன்னை வேதனைப்படுத்தணும்னு இத சொல்லல. உன்கிட்ட எதையும் மறைக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் சொல்ல வேண்டியதா போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் முதல்ல தொட்ட பொண்ணும் நீதான், கல்யாணத்துக்கு பார்த்த பொண்ணும் நீதான், என் முதலும் கடைசியுமான பொண்ணு நீதான். என்ன மன்னிச்சிடுமா என்றான் கிஞ்சலாய். அடுத்த நொடி ஷிராக் என்ற கதறலுடன் அவன் மார்பில் தஞ்சமடைந்திருந்தான் அவனின் மனைவி. மனைவியின் இச்செயலை எதிர்பார்க்காத ஷிராக் சற்று அதிர்ந்து சிறு தயக்கத்துடன் அணைத்து, என்னடாச்சு என்று நடுங்கிய குரலில் விசாரிக்க அவனிடமிருந்து விலகினாள். நான் யாரு தெரியுமா என்று அழுகையினோடே கேட்க ஷிராக் புரியாமல் இல்லை என்று தலையாட்டினான். அத்தியாயம் 10. வேகமாக தன் விழிகளை துடைத்துக் கொண்டு, நான் தான் உங்க ஏஞ்சலினா என்றதும் ஷிராக்கின் விழிகளில் கோடி நட்சத்திரங்களின் மினுமினுப்பு. வார்த்தைகள் ஒத்துழைக்க சத்தியாகிரகம் செய்ய ஊமையானான். அவளை தொடர்ந்து ரேடியோ, கவிதை, தந்தி பாஷையில் தன்னை புரிய வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். இந்த கவிதைக்குள்ளும் அதே ஆசைய விதையொன்று இருக்கிறாய் என்ற கவிதையை கூற அடுத்த நொடி மானசா அவளின் கணவனின் அணைப்பில் இருந்தாள். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ மை ஏஞ்சலினா என்று அவளை தன்னோடு இறுக்கி அணைத்து முகமெங்கும் முத்த முத்திரையை பதித்தான். தன் மனம் கவர்ந்த கல்வனின் அணைப்பில் சுகமாக திணற அவளின் இதழ்களும் ஐ லவ் யூ ஷிராக் என்று பிதற்றிக் கொண்டிருந்தது. சில வினாடிகள் அழுகை, சந்தோஷம், காதல், அணைப்பு என்று கரைய இருவருமே சிரிப்புடன் விலகினார்கள்.
சோஃபாவில் அமர்ந்து மனைவியை இழுத்து தன் மடியில் அமர்த்தி அவளை இறுக்கி அணைத்து, மை காட், நான் நினைச்சே பார்க்கல. கடவுள் நம்ம இருவர் வாழ்விலும் எப்படி விளையாடி இருக்காரு. இப்ப கூட இது நிஜமா இல்ல கனவான்னு சந்தேகமா இருக்கு. சந்தோஷத்தின் உச்சியில் பேசிக் கொண்டிருந்தவனின் கையை நறுக்கென்று கிள்ளினான் குறும்புடன். வழியில் துள்ளி துடித்தவன், ஹேய் வாளு உன்ன என்று அள்ளி அணைக்க நினைத்தவனிடமிருந்து எழுந்து ஓட எத்தனித்தவளை அலைக்காக தூக்கினான். கிட்டத்தட்ட 8 மாசம் உனக்காக ஏங்கி ஏங்கி நான் தவிச்சு போயிட்டேன். இனி உன்னை விடவே மாட்டேன் என்று அவளை கட்டிலில் படுக்க வைத்து முத்த பேரணியை ஆரம்பிக்க கணவனை பிடித்து தள்ளிவிட்டு எழுந்து அமர்ந்து உல்லாசமாக சிரித்தாள். ஷிராக்கும் சிரிப்புடன் எழுந்து அமர்ந்து அவளை தன் மடியில் வீழ்த்தி அவள் முகம் நோக்கி குனிய, ஐயோ ஷிராக், எனக்கு ஒரு கேள்வி என்று சினுங்கினாள். என்னம்மா இந்த நேரத்துல கேள்வி? அதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே என்று சந்தோஷமாக அழுத்துக் கொண்டான். அது இல்லப்பா, உங்க பேரு ஷிராக் தானே, அப்புறம் நீங்க ஏன் ரெமோன்னு பேர் போட்டீங்க? அப்புறம் உங்க கடிதத்துல உங்க முகவரி இல்லையே, அந்த ரேடியோ ஸ்டேஷன் முகவரி தான் இருந்தது, அதைப்படி என்ற கேள்வியை எழுப்ப ஷிராக்கிற்கும் விளையாட்டுத்தனம் மறைந்தது. அதானே, அது எப்படி சாத்தியம் என்றான் அவனிடமே. உடனேயே நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் ஒருத்தங்கிட்ட இருக்கு, அவன் நாளைக்குதான் அமெரிக்கால இருந்து ஊருக்கு வரான் என்றான். யார் ஷிராக் என்றாள். அவனின் ஏஞ்சலினா கணவனின் தோளில் முகம் புதைத்து, வேற யாரு, ரேடியோ ஜாக்கி கருண் தான். நீ கவிதை சொல்றதுக்கு ஒரு 5 நிமிடம் முன்தான் அவனை பார்க்க வந்தேன். அப்ப கேட்ட உன் கவிதையும் குரலும் என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் செஞ்சிருச்சு. தூங்க விடாம சாப்பிட விடாம. அதான் ஒரு முடிவு செஞ்சு உனக்கு கடிதம் எழுதின என் முகவரி பெயரோட. ஆனா எல்லாம் எப்படி மாறியதுன்னு தெரியல என்று மீண்டும் குழம்பினான். நானும் உங்களுக்கு புகைப்படம் அனுப்பியிருந்தேன். நீங்க சொல்றத பார்த்தா அந்த புகைப்படமும் உங்க கைக்கு கிடைக்கல போல இருக்கு என்றாள் மிகுந்த குழப்பத்துடன். ஆவலுடன் ஷிராக்கும் சில நொடிகள் யோசித்துக் கொண்டிருக்க சட்டென்று தலையை குலுக்கினான். அதற்கான விடைய நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வேலையை பாப்போமா என்று குறும்பாக கூறியபடி மனைவியின் இதழ்களை சிறைப்பிடிக்க முயற்சிக்க கணவனுக்கு இணையாக ஒத்துழைத்தாள். இருவரும் தங்கள் உலகத்தில் நுழைய முயற்சித்துக் கொண்டிருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பரவசமான நிலையில் இருந்த ஷிராக்கும் சத்தம் கேட்காமல் மும்முரமாக மனைவியுடன் செல்லாபத்தில் இறங்கியிருந்தான். அவனை பிடித்து தள்ளி, ஐயோ ஷிராக், கதவு தட்டுற சத்தம் கேக்குது என்றபடி கட்டிலில் இருந்து இறங்கி உடையை சரி செய்து கொண்டிருக்க, ஹே பிளீஸ் என்றான் கண்களால் கெஞ்சி. ஷிவ் என்று இதழில் விரல் வைத்து அவனை அடக்கி, அநேகமா குமரனா தான் இருக்கும், கதவை திறக்க சென்றவளை கைப்பிடித்து நிறுத்தினான். மானு, சொல்ல மறந்துட்டேன், நான் தான் கீழே வந்து சாப்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன். வெயிட், நானும் உடைய மாத்திட்டு கீழே வரேன். குமரன் கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு, சாப்பிட்டு நம்ம கச்சேரிய வச்சுக்கலாம் என்று மனைவியை சிவக்க வைத்து விட்டு துண்டோடு ரெஸ்ட் ரூம் சென்றான். சில வினாடிகளில் இருவரும் கீழே இறங்கி சென்று சாப்பிட்டு விட்டு சில மணித்துளிகள் கார்டனில் ஏகாந்தமாய் அமர்ந்து பேசிக் கொண்டு விட்டு தன் அறைக்கு திரும்பினார்கள். மானு மாற்றுடையுடன் ரூமை ஒட்டிய சிறிய அறையில் நுழைய எத்தனிக்க ஷிராக் மனைவியின் கையை பிடித்து இழுத்து அணைத்துக் கொண்டான். கணவனின் அணைப்பில் வாகாக பொருந்திக் கொண்டவளின் விரல்களில் 2 ஹார்ட்டின் சேர்ந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்ட வைர மோதிரத்தை போட்டு அந்த விரலில் முத்தமிட மனைவியின் விழிகள் ஆச்சரியத்தில் தத்தளித்தது. உன்கிட்ட என் கதைய சொல்லி நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல உன்னை மனதார என் மனைவியா உணர்த்த இந்த மோதிரத்தை வாங்க போன என்று விலக்கிவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டான். கணவனின் பேச்சில் காதல் கரை புரண்டு ஓட கணவனின் இதழில் முத்தமிட்டு அவனை ஆச்சரியப்படுத்தினாள். அடுத்த நாள் விடியலின் பூபாலத்தில் உறக்கத்தில் இருந்து விழித்தவள் தான் மொத்தமாக கணவனின் ஆதிக்கத்தில் இருப்பதைக் கண்டு வெட்கத்துடன் விலகி எழ முயற்சித்தாள். அவளை தன் மீது வீழ்த்தி மனைவியின் மூக்கோடு மூக்கு உரசினான். அவன் மார்பில் கை வைத்து தள்ளி சிரித்தபடி எழுந்தவள், சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, வெளியே போயிட்டு வரலாம். மனைவி குளிக்க சென்றுவிட மனைவியின் அழைப்பு தந்த சுகத்தை கண்மூடி ரசித்தவாறு படுத்துக் கொண்டிருந்தவனை ஆயுஷ் அழைத்தான் போனில். குட் மார்னிங் ஆயுஷ், சொல்லுடா என்ற நண்பனின் துள்ளல் குரல் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. என்னடா பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு என்று சிரித்தான். அத அப்புறம் சொல்றேன், முதல்ல நீ எதுக்கு போன் செஞ்ச என்றான். ஓ, சொல்ல வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கருண் நேத்து நைட் 2 மணிக்கு சென்னை வந்துட்டான். அவனை பிக்கப் பண்ண போனது சதீஷ் தான். நானும் அவனோட ஏர்போர்ட் போயிருந்தேன்.
ஷிராக்கிற்கு தன் காதலி யார் என்று தெரிந்து விட்டிருந்தாலும் அது சம்பந்தமான சில கேள்விகளுக்கு விடை தேட வேண்டியிருந்தது. அவன்கிட்ட கேட்டியா என்று நேரடியாக விஷயத்திற்கு தாவினான். பின்ன சும்மாவா போன? அவன் சொன்ன விஷயத்த கேட்டதும் எனக்கு எப்படி உணர்றதுன்னே புரியல. முதல்ல விஷயத்த சொல்லு என்றான் கடுமையாக. நீ ஏஞ்சலினாவுக்கு போட்ட கடிதத்தை பிரிச்சு படிச்சு அதுல இருக்க முகவரிய அழிச்சு உன் பேர என்று விலக்கிக் கொண்டிருந்தவனை இடைமறித்தான். ரெமோனு மாத்தி அனுப்பியிருக்கான் அப்படித்தானே என்றான் அமர்த்தலாக. ஹேய், உனக்கு எப்படி தெரியும் என்றான் ஆச்சரியம் தாழாமல். அவனுக்கு முத நாள் நடந்த விஷயங்களை கூறி மானசாதான் ஏஞ்சலினா என்றான். ஹேய், வாவ், சூப்பர்டா. நீ ஆசைப்பட்டவங்களே உனக்கு மனைவியா, அதுவும் நீ எதிர்பார்க்காத வகையில கிடைச்சிருக்காங்க. உண்மையிலே நீ ரொம்ப லக்கிடா. ஓகே, எப்படியோ கரண் செஞ்ச குழப்பத்தினால நீயும் சிஸ்டரும் நிறையவே மனவேதனைய அனுபவிச்சிருக்கீங்க. இனியாவது உங்க லைஃப சந்தோஷமா இருக்கட்டும் என்று வாழ்த்த போனில் ஷிராக்கை அழைக்கும் மானசாவின் குரல் கேட்டது. ஓகேடா, சிஸ்டர் உன்னை கூப்பிடுறாங்க போல, நான் வச்சிடுறேன். அதுக்கு முன்ன ஒரே ஒரு அப்ளிகேஷன், ஆனா நீதான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் என்றான் சிறு தயக்கத்துடன். என்ன, ரசிகாவை நீ விரும்புற? உன் கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட பேசணும் அதானே என்று அவனை மீண்டும் வியப்பில் ஆழ்த்தினான். ஏய், எப்படிடா என்று வாயை பிளந்தான். நேத்துல இருந்து அஸ்ட்ராலஜி கத்துட்டு இருக்கேன், அதான் இந்த மேஜிக் என்று அவனை வெறுப்பேற்றினான். திருமண நாள் அன்று என் தங்கையே போன் செஞ்சு சொல்லிட்டா, நீ வந்து போன பிறகு என்று சிரித்தான். தேங்க்ஸ் மச்சான், நான் இப்போ உங்களை தொல்லை செய்ய விரும்பல. ஹாவ் அ குட் டே என்று சிரித்துக் கொண்டே கைபேசியை அணைத்தான். குளித்து விட்டு புது மலராக வந்த மனைவியை மாசம் பிடித்துக் கொண்டே, நாம ஏன் நம்ம தேனிலவ சுவிட்சர்லாந்துல அனுபவிக்க கூடாது என்று கேள்வியாக கேட்டவன் அடுத்த நொடி, ஓகே நான் இப்பவே டிராவல்ஸ்ல டிக்கெட் புக் பண்றேன் என்றபடி எழுந்து செல்ல மானசாவிற்கு சொர்க்கமே தன் கையில் வந்த மாதிரி இருந்தது. சென்னை. மகன் ஆசைப்பட்ட பெண்தான் அவனுக்கு மனைவியாக வாய்த்தவள் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் நம்புவதற்கு சிரமமாக இருந்தது. அதே சமயம் அவரின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் இறங்கி லேசாகியது. உறங்க வந்த கணவரிடம் ஆச்சரியத்துடன் மகனின் விஷயத்தை பகிர்ந்து கொள்ள அனுபவம் மேத்தா கடகடவென சிரித்தார். கணவரின் சிரிப்புக்குண்டான அர்த்தம் புரியாமல், நான் இப்ப என்ன காமெடி சொல்லிட்டேன்னு சிரிக்கிறீங்க என்று சினுங்கினார். மனைவியின் கரத்தை தன் கையில் சிறை எடுத்து, அது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று சற்று இடைவெளி விட்டார். ஹேய், இங்க சும்மா என்ன கலாய்க்கிறீங்க தானே என்றார் நம்பாமல். மனைவியின் தலைமேல் கை வைத்து சத்தியம் செய்து, நீயும் ஷிராக் ரசிகா 3 பேரும் போன மாசம் திருப்பதி போனீங்களே, அன்னைக்கு நான் மட்டும்தான் வீட்டுல இருந்தேன். ரோஷன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தான். அப்ப மதிய நேரத்துல ஷிராக்குக்கு ஒரு குரியர் வந்தது. சத்தம் கேட்டு நான் வெளியே வர்றதுக்குள்ள ரோஷன் வெளியில இருந்து வந்துவிட, சரி அவன் சைன் பண்ணி வாங்கட்டும்னு ஹால்லயே அமர்ந்துட்டேன். பையன் குரியரை வாங்கி ஷிராக்கோட ரூம்ல வச்சிருவான்னு நினைச்சா, அனுப்புனர் முகவரியில இருந்த ஏஞ்சலினாங்கிற பேரை பார்த்துட்டு கடிதத்தை பிரிக்க எனக்கு பயங்கர கோபம். அவன் என்னதான் செய்யறான், அப்படி என்னதான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் அமைதியா கவனிக்க ஆரம்பிச்சேன். உள்ள இருந்த ஒரு போட்டோவை எடுக்க எனக்கு ஆச்சரியம். நம்ம ஷிராக் பெண்கள் விஷயத்துல ரொம்ப கராராச்சே, ரோஷன் மாதிரி வீக்கி இல்லையேன்னு. ஆனா அதுல இருந்த பொண்ண ரோஷன் பார்த்த பார்வையே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் ஷிராக்குக்கு வந்த கடிதம், இவன் ஏன் இப்படி அநாகரிகமா பிரிச்சு பாக்குறானுங்கிற கோபத்துல சட்டுன்னு அவன் கிட்ட புகைப்படத்தை பறிச்சு பார்த்தா எனக்கே இனி அதிர்ச்சிதான். காரணம், புகைப்படத்துல இருந்தவ என் பாலிய நண்பன் ராம்நாத்தோட பொண்ணு. ஷிராக் தன் காதலை பத்தி சொல்லவே இல்லையேங்கிற குழப்பம். ஆனா யாருப்பா இது, சூப்பரா இருக்கா அப்படின்னு சொன்ன ரோஷனை அதட்டி, ஷிராக்குக்கு பார்த்த பொண்ணோட போட்டோ இது அப்படின்னு அப்போதைக்கு சமாளிச்சு அவனோட வாய அடிச்சேன். இது தொடர்பா ஷிராக்கோட ரூம்ல ஏதும் இருக்கான்னு துளாவிய பொழுதுதான் அவனோட டிராவ்ல ஏஞ்சலினாங்கிற பேர் போட்டு ஒரு கடிதம் கிடைச்சது. அப்ப முடிவு செஞ்சேன், நம்ம பையன் காதலிக்கிற பொண்ணு அவனுக்கே தெரியாம மனைவியாக்கி அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு. அதான் உன்கிட்ட கூட சொல்லல. அவளும் ஏன் கல்யாண பொண்ணுக்கே கூட இது தெரியாது என்று சிரிக்க, அப்பொழுதுதான் கணவரின் செயல்களுக்கான அர்த்தம் புரிந்தது. ஓ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பையன் மேல அலாதி பாசம் வச்சிருக்கிறவரு அவன் கல்யாண விஷயத்துல என்னவானதுன்னு பயந்தான் இத்தனை நாளா என்ன ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தது என்று பெருமூச்சு விட்டார். தவமா தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஷிராக். அவன் மனசு நோகும்படி எப்படி நடப்பேன் கவிதா? அதே போல கல்யாணம் வரைக்கும் ரோஷன் வீட்டுல இருக்க கூடாதுன்னு தான் அவனை சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சேன். இப்ப புரியுதா என்று எல்லா முடிச்சுகளையும் அவிழ்க்க அவரின் மார்பில் சாய்ந்து கொண்டார்.
நிம்மதியாக அவரின் காதல் மனைவி கவிதா. சுபம்.